அன்பு தமிழஞ்சங்களுக்கு வணக்கம் 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 வணக்கம். நம்ம ஒவ்வொரு நட்சத்திரமாக பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். வாழ்க்கையில் எவ்வாறு வெற்றி பெறுவது, மாற்று சிந்தனைகள், மாற்று யோசியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்கோம். அந்த வகையில் இப்போ சதயம் நட்சத்திரம் இதில் பிறந்தவர்கள் சதா பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொண்டிருக்கும் பட்சத்திலும், பல பிரச்சனைகளில் இருந்து துயரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பட்சத்திலும், வாழ்க்கை நிம்மதியற்ற வாழ்க்கையாக நடந்து கொண்டிருக்கும் பட்சத்திலும், என்னடா கெடுபடங்களே சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்துட்டாலே இது ஆகச்சிறந்த காணொளி. இந்த சதய நட்சத்திரத்தை பற்றி அதனால் வெற்றி பெறுவதற்கான வழிகள் அள்ளி தெளிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஏகோபித்த சவால்களை எதிர்கொண்டு சலித்து போய் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கும் பட்சத்திலும் அவர்கள் என்ன செய்தால் முழு பிரச்சனைகளில் இருந்து வெளிவரலாம் அப்படின்னு பார்க்கலாம். அது மட்டுமல்ல, இந்த காணொளி மிக நீண்ட காணொளின்னு நினைக்காதீங்க. மிக அரிய தகவல்கள் ஃபுல்லாக அடங்கியிருக்கு. கொஞ்சமாக நேரம் கிடைக்கும் போது கூட பார்த்து கரெக்டாக என்ன சொல்கிறனோ அதை குறிப்பெடுத்து வைத்துக்கொண்டு அதன் பிரகாரம் நடந்து உங்களுடைய வாழ்க்கையை வெற்றி பாதைக்கு திருப்பிக் கொள்ளுங்கள் தமிழஞ்சங்களே. அதுக்கு முன்னாடி இந்த சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூல நூட்கள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். பொதுவான பலன்தான். அதே மாதிரி ஒரு ஆத்மா உயிர் எடுக்குது, உயிர் பிறக்குது, ஜனிக்குது அப்படின்னாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சாங்கத்தின் 5 உறுப்புகளும் சேர்ந்துக்கும். 4 நட்சத்திரம், திதி, யோகம், கரணம், இது எல்லாமே சேர்ந்துக்கும். இதுக்குன்னு ஒரு அடிப்படை குணங்கள் இருக்குது. அது பிரகாரம் தான் அது ஜனிக்க வைக்கும். அதே மாதிரி ராசியும் பங்கெடுத்துக்கும், லக்னமும் பங்கெடுத்துக்கும், லக்னத்திற்கு முன்பின் இருக்கக்கூடிய கிரகமும் பங்கெடுத்துக்கும். இது எல்லாம் சேர்ந்து தான் இதனுடைய கேரக்டர்கள் எல்லாம் சேர்ந்த கலவை தான் அந்த ஆத்மா, அந்த ஜனிக்கின்ற அந்த ஆத்மா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. நம்ம சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள எப்படி இருப்பாங்க அப்படின்னு மட்டும்தான் நம்ம பார்க்கலாம். ஒரு சின்ன பாட்டு மட்டும்தான், சரிங்களா? மரணகண்டி சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, வித்தையில் வலிமை அவன் விவேகமும் அறிந்து பேச, எத்திசையிலும் கீர்த்தி இசையையே பெற்று வாழ்பவன், புத்திரர் மார்க்க மனைவியோடு பொருந்தியே வாழ வல்லன், சத்தியம் உடையனாகும் சதய நாளில் பிறந்தோனே என்று மரணகண்டி சாஸ்திரம் அருள். அதாவது இந்நாளில் பிறந்தவர்கள் அழகாக இருப்பார்கள். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. பெண்களாக இருந்தால் ஆண்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆண்களாக இருந்தால் பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் சொல்லப்படுகிறது. முன்கோபி அப்படின்னு அருளுகிறது. கோபம் டக்கு டக்குன்னு வந்துடும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. சகல காரியங்களையும் விரும்பி செய்யக்கூடிய அந்த பாக்கியம் பெற்றவர்கள். ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைச்சா பிடிக்காம செய்ய மாட்டாங்க. பிடிச்சு அதை நேசிச்சு செய்யக்கூடிய அந்த பக்குவம் அவங்க கிட்ட இருக்கு. ராஜபுருஷன் என்று அருளப்படுகிறது. அதாவது ராஜபுருஷன்னா எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். மிக உயரிய குடும்பத்தில் பிறக்கிறவங்க, செல்வந்த மிக்க பாரம்பரிய மிக்க குடும்பத்தில் பிறக்கிறவங்க எல்லாருமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அது கர்மாவை பொறுத்து. தெய்வ சகாயம் உடையவர்கள். இவங்களுக்கு எங்கே போனாலும் அவங்களுடைய குலதெய்வம் இல்லைனா இஷ்ட தெய்வம் கூடயே நிற்கும் இவங்களுக்கு, சதய நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு. அதனால் அந்த அந்த தெய்வத்தோட அனுகிரகம் இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுது. மிகுந்த புத்தி கூர்மை உடையவர்கள் இவர்கள். நன்னடத்தை, நல்ல நடையுடையவர்கள், நடத்தை கொண்டவர்கள். குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு நடை பக்குவம் கொண்டவர்கள். நடைன்னு கிடையாது, நடத்தை கொண்டவர்கள். அதாவது அந்த பழக்க வழக்கம் அதில் ஒரு நேர்மை இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பேச்சில் எப்பொழுதும் ஒரு இனிமை இருந்து கொண்டே இருக்கும். அற்ப உணவு, சாப்பிட்றதும் தெரியாது, எழுந்திருக்கிறதும் தெரியாது, அந்த மாதிரி அற்ப உணவு கொண்டவர்களாக இருப்பார்கள். பெரியோர்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள் இடத்தில் சிநேகம் உடையவர்களாக இருப்பார்கள். ஒரு ஃபேமிலியில் ஒரு ஃபங்க்ஷனோ ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்குது. மொத்த குடும்ப சொந்தங்களும் உட்காந்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இவங்க பெரியவங்களை பார்த்து பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போய் உட்காந்துருப்பாங்க. அவங்க அட்வைஸை கேட்டுட்டு இருப்பாங்க. அவங்க கூட சிரித்து பேசி பழகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும். ஆண்களாக இருந்தால் பெண்களிடத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்களிடத்திலும் மிகுந்த அன்பு கொண்டவர்களாக இருப்பார்கள்.
விடாமுயற்சி இவங்க கூடயே பிறந்தது. நினைத்ததை சாதித்தே தீர்வார்கள் இவர்கள். வயிற்றில் ஏதாவது ஒரு நோய் இருந்து கொண்டே இருக்கும். அபிமானம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். அபிமானம்னா இன்னாரு, அதாவது ஜடையன் அப்படின்னா, ஓ அவரா அங்கே இருக்க, இப்படி போய் அப்படி போங்க, ஓ அவரோட மகனா, ஓ அவரை பார்க்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க, அந்த பர்சன் அங்கே இருக்கார் பாருங்க, ஓ அவரா அப்படின்னு எடுத்த உடனே ஓ அவரான்னு வருது பாருங்க. அந்த அபிமானம் கொண்டவர்களாக இருப்பார்கள். ஆச்சாரம் அனுஷ்டானம் கடைபிடிக்கும் குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். ஒரு வரமுறை தெய்வ கடாட்சத்துடன் சேர்ந்து இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணும், அந்த ஆச்சாரம் அனுஷ்டானம் காலையில் வந்து எழுந்திரிச்ச உடனே இதெல்லாம் பண்ணணும் இப்படின்ற ஒரு பர்ஃபெக்ஷன் வந்து இவங்கக்கிட்ட இருக்கும். இதை புரிஞ்சுக்கங்க, சரிங்களா? இப்போது அடுத்த விஷயத்துக்கு வருவோம், சரிங்களா? முதல்ல உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னாலே உங்கள் சுயஜாதகத்தில் தசை நடத்துகின்ற கிரகம் சரியில்லை என்று அர்த்தம். உங்கள் சுயஜாதகத்தில் தசை நடத்தும் கிரகம் சரியான நிலையில் அமர்ந்து சுபத்துவத்தை இழந்து பாவத்தன்மையோடு தசை நடத்துகிறது என்று அர்த்தம். முதல்ல நீங்க வந்து உங்களுக்கு ஒரு கஷ்டம், ஒரு துன்பம், ஒரு பிரச்சனை கண்டினியூஸா நினைச்சது நடக்க மாட்டேங்குது, வாழ்க்கையில பிரச்சனை மட்டும்தான் வருது அப்படின்னாலே தசை நடத்தும் கிரகத்தின் கைகளில் தான் அந்த பிரச்சனை இருக்கு. அங்கதான் இருக்கு சூட்சமும், அங்கதான் இருக்கு சுச்சி. அதை தான் நீங்க வந்து சரி பண்ணணும். ஏன் அப்படின்னா உங்களுடைய அணுவணுவான வாழ்க்கை சம்பவங்களை, அனுதினமும் நடக்கின்ற ஒவ்வொரு செயல்பாடு, நீங்க செய்கின்ற ஒவ்வொரு செயல்பாட்டையும், உங்களுக்கு நடக்கின்ற ஒவ்வொரு நாளும் நடக்கின்ற சம்பவங்கள், உங்களுடைய செயல்பாடுகள், நீங்கள் அனுபவிக்கின்ற ஒவ்வொரு விஷயத்திற்கும் காரணம் யார் அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தில் தசை நடத்துகின்ற கிரகம் தான். ஏன் அப்படின்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும், யார் யாரையெல்லாம் பார்க்கணும், எவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணணும், என்ன கலர் சட்டை போடணும், என்ன சாப்பிடணும், சூடாக சாப்பிடுவீங்களா, பழசை சாப்பிடுவீங்களா, ஆறி போனதாக சாப்பிடுவீங்களா, நல்ல டேஸ்ட்டாக இருக்குமா, சூடாக இருந்தும் டேஸ்ட் இல்லாமல் இருக்குமா, இன்றைக்கி பணம் வருமா, எவ்வளோ வரும், யார் கூடனா சண்டை வருமா, இந்த மாதிரி உங்களுடைய நீங்கள் கண்ணாடியை வச்சுட்டு போயிடுவீங்களா, வைக்காமல் போவீங்களா, இந்த அளவுக்கு ஒவ்வொரு சம்பவத்தையும் தீர்மானிக்கிறது யார் அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தில் தசை நடத்தும் கிரகம் தான். அந்த கிரகம் உங்கள் சுய ஜாதகத்தில் நன்மையானதாக, யோகமானதாக, ஆகச்சிறந்த சுபத்துவத்துடன் லக்னத்துக்கு எந்த வீட்டில் உட்கார்ந்தாலும் சரி சுபத்துவமாக மாறிட்டா போதும். நல்ல நிலையில் இருந்து ஷட்பலத்தில் மிக பலமாக இருந்து தசை நடத்தும் பட்சத்தில் ஏகோபித்த வாழ்க்கையை உங்களுக்கு அருளிவிடும் தசை நடத்துகின்ற கிரகம். அப்படியே கிராஃபில் போட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்ந்து கொண்டே போகும். முதல்ல எடுத்த உடனே நல்ல படிப்பை கொடுத்தோம், அருமையான படிப்பை கொடுத்தோம், படித்து முடிச்ச அடுத்த செகண்ட் வேலை கிடைச்சிடும், தொழில் சார்ந்த விஷயங்களில் ஈடுபட வச்சிடும், நல்ல வேலை கிடைக்கும் பட்சத்தில் அதில் நீடித்த வருமானத்தை கொடுக்கும், நீடித்த உயர்வு பணவரவை கொடுக்கும், தொழிலில் நிரந்தர வளர்ச்சி இருந்து கொண்டே இருக்கும். இப்படி நிரந்தர வளர்ச்சி, மிகச்சிறந்த மனைவியை கணவனை கரெக்டான நேரத்தில் கொடுத்துரும், நல்ல குழந்தைகள் மணி போன்ற குழந்தைகளை பெற்றெடுத்து விடுவார்கள், உங்களுக்கு கிடைச்சிடும். வீடு மனை வாகனம் சொத்து ஆடு மாடு கன்றுகாலி மித்திரங்கள் இந்த மாதிரி சுபத்துவமாக நடந்துக்கிட்டே இருக்கும். கிராமத்தில் நல்ல மதிப்பு மரியாதையோடு வாழ்தல், கிராமத்தில் மட்டும் இல்லை எங்கிருந்தாலும் உறவினர்கள் மத்தியில் மிக முதன்மையாக திகழ்தல், மிகச்சிறந்த மதிப்பு மிக்க, மரியாதை மிக்க, அந்தஸ்து மிக்க, கௌரவம் மிக்க, புகழ்மிக்க வாழ்க்கையை கொடுத்துவிடும். அப்படி தொடர்ந்த முன்னேற்றம் இருந்துகிட்டே இருக்கும். அவங்க தான் மனசில் நினச்சிக்கலாம், ஒருவேளை என்னடா இவன் ராசி அது இதுன்னு பார்த்துட்டு திரிறான், இவன் சும்மா சும்மா ஜாதகம் தூக்கி திடுறான், என்ன தெரியல, வாழ்க்கை என்னன்னு தெரியுமா,
இப்படி நினைப்பாங்க அவங்க. நான் பிளான் பண்ணேன்னா கரெக்டாக ஸ்கெட்ச் போட்டு நான் முடிக்காமல் இருக்க மாட்டேன். தொட்டதை அப்படியே சாதிச்சிருவேன். அவ்வளோ அறிவு இருக்குது, மண்டை இருக்குது. எனக்கு வந்து நான் மட்டும்தான் நான் கரெக்டான ஆள், எனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியுது அப்படின்னு அகங்காரமே உள்ளுக்குள்ளே வந்து அவங்க தான் இந்த மாதிரி ஜாதகமெல்லாம் பார்க்க மாட்டாங்க, மற்ற விஷயத்தெல்லாம் நம்ப மாட்டாங்க, போயிட்டே இருப்பாங்க. அதே கிரகம் உங்கள் சுய ஜாதகத்தில் பாவப்பட்டு பங்கப்பட்டு சேராதவரோடு சேர்ந்து கொடியவர்களின் பார்வை பெற்று ஆகச்சிறந்த சுபத்துவத்தை முழுவதுமாக இழுந்து பாவப்பட்டு தசை நடத்தும் பட்சத்தில் அப்படியே உங்களுடைய ஸ்டேட்டஸ்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கும். தன் இருக்கும் நிலையில் இருந்து கீழிறங்குதல் நடக்கும். இந்த தசா காலம் ஆகச்சிறந்த நன்மைகளை செஞ்சு கொடுத்துட்டு போயிருக்கோம். நல்ல உயரத்தில் இருப்பீங்க. இந்த தசா காலம் ஸ்டார்ட் ஆகி 1 வருஷம் 2 வருஷம் வரைக்கும் இது கீழே இறக்கி விடுதுனே தெரியாது. ஒரு நஷ்டமோ ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனையோ வந்தால் இதெல்லாம் 2000 பார்த்தவங்க நாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இதுலேருந்து இந்த தசா காலத்தில் கொடுத்ததுலேருந்து இந்த தசா காலத்துக்கு தூக்கி போட்டு ஒரு இடத்துல போய் லாக் ஆகும் பொழுது அப்போ தான் எங்கேயோ மிஸ்டேக் நடக்குது. எல்லாரும் நல்லா தானே பழகினாங்க நம்ம கூட. நம்ம என்ன போய் தப்பு செஞ்சோம்? யாருக்கும் எந்த துரோகமும் நம்ம செஞ்சது இல்லையே. ஏன் தப்பாக நடக்குது? நினச்சது நடக்காது. கீழே கிடந்தா ஒரு 10 ரூபாயை எடுக்க முடியாது. வண்டி ஓட்டினா நேராக போலீஸ்ட்டு தான் போய் நிற்கும். எந்த காரியத்தை வந்து எடுத்து செய்ய முற்பட்டாலும் தாமதங்கள், தடங்கல்கள், கெட்ட பெயர்கள் இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். முழுவதுமாக பாவப்பட்டு இருக்கும் பட்சத்தில் நல்லா கவனிச்சுக்கணும். முழுவதுமாக அந்த தசை நடத்தும் கிரகம் பாவப்பட்டு இருக்கும் பட்சத்தில் வாழ்க்கையே வெறுத்து போயிடும். சிறைக்கு செல்வதற்கு நிகரான துன்பத்தை அனுபவித்தல் நடக்கும். மனைவி, கணவன், குழந்தைகள், அப்பா அம்மா இவங்க கிட்டேயே விரோத போக்கு முழுவதுமா பாவப்பட்டிருந்தா இவங்க கிட்டேயே விரோதியா மாறுறது நடக்கும். கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை இழத்தல், வீட்டை இழத்தல், வண்டி வாகனத்தை இழத்தல், பெரும் கடனாளியாக மாறுதல், சொல்ல ஒண்ணா துயரத்தை நெஞ்சில் சுமந்து வாழுதல், நெருங்கிய உறவுகளை இழத்தல், இது எல்லாம் நடந்துடும். பாவப்பட்டு தசை நடத்தணும். முழுவதும் பாவப்பட்டு இருந்தா பயங்கரமான கஷ்டங்களை வந்து அனுபவிக்க நேரிடும். இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம நல்லா தானே இருந்தோம், நம்மளுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சு அப்போ தான் போய் ஜாதகத்தை தூக்குவாங்க. என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகத்தை தூக்குவாங்க. அதனால தான் சொல்றது, தசை நடத்தும் கிரகம் ஆகச்சிறந்த முக்கியம். அந்த கிரகம் நல்லதாக சுபத்துவமாக இருந்துவிடும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கை இனிக்கும். அது சுபத்துவத்தை இழந்து தசை நடத்தும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கையை இழக்க வைக்கும். அதுதான் அங்க இருக்கிற முக்கியமான விஷயம். ஆகவே பிரச்சனை என்னாலே தசை நடத்துகிற கிரகம் தான் இருக்குது. உதாரணமா இப்ப சூரிய தசை நடக்குது உங்களுக்கு. இந்த சதய நட்சத்திரத்தை பற்றி முதல்ல பேசிக்கா ஒரு காணொளி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் குணம், மனம், வாழ்க்கை சதயத்துக்கு பற்றி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 100 வயது வரை நீங்கள் வாழும் பட்சத்தில் பிறந்த குழந்தையிலிருந்து 100 வயசு வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன நடக்கும் அப்படின்னு ஒரு காணொளி போட்டிருக்கேன். சாரி. அப்புறம் இது வந்து மாற்று சிந்தனைகள். இந்த மாதிரி 4 காணொளி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஒன்னொன்னும் ரொம்ப டீப்பாக இருக்கும். போய் பார்த்து அறிந்து புரிந்து தெரிஞ்சுங்க. அந்த 100 வயது வரை என்னென்ன நடக்கும்னு போட்டிருக்கேன் பாருங்க. அதில் தசா காலம் செம்மையா ப்ரிடிக்ஷன் வந்து கொடுத்துருப்பேன். போய் பாருங்க. சூரிய தசை நடக்குது உங்களுக்கு. சப்போஸ் சதயத்துக்கு எப்போ சூரிய தசை வரும், ராகு தசை எடுத்த உடனே ஸ்டார்ட் ஆகும் சின்ன குழந்தையில. இதெல்லாம் அந்த 100 வயது வரை காணொலியில் வந்து இருக்கு. இருந்தாலும் ஜென்ரலாக வந்து ஒரு வாட்டி 9 கிரகத்துக்கும் என்ன செய்யணும் அப்படிங்கிறது வந்து சொல்லிடலாம். சூரிய தசை அப்படின்னாலே கம்பல்சரி 6 வருஷம் நடக்கும். அந்த 6 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை மிஸ் பண்ணாமல் சிவன் ஆலயம் போகணும். அதே மாதிரி மாணிக்க கல் பதித்த மோதிரத்தை வந்து போட்டுக்கணும். இதை வந்து கண்டினியூஸாக பண்ணணும். 6 வருஷத்தில் எத்தனை ஞாயிறு வருதோ அத்தனை ஞாயிறு நீங்கள் வந்து பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து புத்திசாலி. கடைசியில் சக்ஸஸ் அப்படின்ற ஒரு நிலைமை வரும் பொழுது கோதுமையில் பதார்த்தம் பண்ணி படைச்சி பூஜித்து அந்த அப்பனுக்கு படைச்சி பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கணும்.
சந்திர தசை நடக்குது அப்படின்னா 10 வருட காலம் நடக்கும். திங்கட்கிழமை ஆச்சுன்னா பார்வதி, அதாவது கொற்றைப்பை எனப்படுகிற அம்மன், பார்வதி அம்மன் தரிசனம் செய்தல் வேண்டும் திங்கட்கிழமை ஆச்சுன்னா. அப்போ என்ன பண்ணணும், இந்த முத்து பதித்த மோதிரத்தை அந்த 10 வருஷ காலத்துக்கு போட்டுக்கணும். அந்த 10 வருஷ காலத்தில் எத்தனை திங்கக்கிழமை வருதோ அத்தனை திங்கக்கிழமையும் அந்த அம்மாவை தரிசனம் பண்ணணும். வெண்பொங்கல் செஞ்சு படைச்சி அந்த அம்மாவுக்கு படைச்சி பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுங்க. அப்புறம் செவ்வாய் தசை நடக்குது. 7 வருட காலமும் தமிழ் பெரும்பாட்டன் முருகனை கெட்டியாக பிடிச்சிக்கணும். எத்தனை செவ்வாய்க்கிழமை வருதோ 7 வருஷத்தில் அத்தனை செவ்வாய்க்கிழமையும் கம்பல்சரி அந்த அப்ப முகத்தில் தான் முழிக்கணும். துவரம்பருப்பில் வந்து பதார்த்தம் பண்ணி அந்த அப்பனுக்கு படைச்சி பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கணும். அந்த 7 வருடத்தில் ஒரு வாரம் கூட மிஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பவளம் கல்பதித்த மோதிரத்தை அணிந்து கொள்ளுதல் வேண்டும். சரிங்களா? அப்புறம் ராகு தசை நடக்குது அப்படின்னாலே இப்போ தான் குழந்தை பருவம். மீதி எல்லாமே 120 110 வருஷத்துக்கு அப்புறம் பேசிட்டு இருந்தது முதல்லலாம். அது கணக்கு எனக்கு தான் தெரியும். இப்போ ராகு தசையில் தானே பிறந்துக்கிறீங்க, அப்போ குழந்தை. ஓகேங்களா? அப்போது ராகு தசை நடக்கும் பட்சத்தில் கோமேதகம் கல் பதித்த மோதிரத்தை அணிந்து கொள்ளுதல் வேண்டும். 18 வருஷ காலம் நடக்கும் அந்த ராகு தசை. கோமேதகம் கல் பதித்த மோதிரத்தை இந்த நடுவிரலில் அணிந்து கொள்ளுதல் வேண்டும். அதே மாதிரி சனிக்கிழமை ஆச்சுன்னா 9:10 அந்த நேரத்தில் ராகு காலத்தில் பத்ரகாளி அம்மன் வழிபாட்டை செய்யணும். 18 வருஷ காலமும் பண்ணிங்கன்னா உங்களை எங்கேயோ கொண்டு போய் உட்கார வச்சிடும். கருப்பு உளுந்தில் வடை பண்ணி அந்த அம்மாவுக்கு படைச்சி பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கணும். அப்போது அந்த ராகு தசை நல்லது பண்ணும். அதே மாதிரி குரு தசை நடக்குது. 16 வருட காலங்கள் சிவனாலயத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி முன் மண்டி போட்டுறணும். வியாழக்கிழமை ஆச்சுன்னா கம்பல்சரி மண்டி போட்டு வணங்கணும். கொண்டக்கடலையில் அந்த அப்பனுக்கு பதார்த்தம் பண்ணி அந்த அப்பன்கிட்ட படைச்சி பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கணும். மஞ்சள் புஷ்பராகம் கல்பதித்த மோதிரத்தை இந்த ஆள்காட்டி விரலில் அணிந்து கொள்ளுதல் வேண்டும். அப்போதான் அந்த 16 வருஷ தசாக்கால துன்பம் இருப்பின் விடுதலை அடைய முடியும். சனி தசை நடக்கும் பொழுது 19 வருட காலம். சனிக்கிழமை ஆச்சுன்னா சனி பகவானுக்கு எள்ளெண்ணெயில் தீபம் போட்டு சரணடையணும். இந்த நடுவரில் ப்ளூ சஃபயர், ப்ளூ கல் பதித்த வெள்ளியில் பதித்த மோதிரத்தை அணிந்து கொள்ளுதல் வேண்டும். 19 வருஷ காலம் ஒரு தயிர் சாதம் பண்ணி அந்த தயிர் சாதத்தில் எள் கலந்த தயிர் சாதம் அந்த சனி பகவான் அந்த அப்பனுக்கு படைச்சி பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கும். இப்படி அந்த 19 வருஷ காலமும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தணும்னு வச்சவங்களேன், நிதானமாக நடக்கும். அது நிரந்தரமாக உங்ககிட்டயே தங்கிடும். எதாக இருந்தாலும் சரி, ஒரு கல்வி, ஒரு செல்வம், ஒரு குழந்தை செல்வம், ஒரு களத்திர செல்வம், புத்திர செல்வங்கள், அல்லது காசு பணம் சொத்து சேர்க்கை வீடு வண்டி வாகனம் எந்த பொருள் சேர்ந்தாலும் சனி தசையில் உங்கள் கொள்ளு பேர வரையும் யூஸ் பண்ணுவான். உங்களை விட்டு நகராது. அந்த அளவுக்கு பக்குவம், அந்த அளவுக்கு ஒரு பிரார்த்தத்தை வந்து கொடுத்துரும். சனிக்கிழமை ஆச்சுன்னா சனி பகவானுக்கு எள்ளெண்ணெயில் தீபம் ஏற்றி சரணடைஞ்சிடும். புதன் தசை நடந்து கொண்டு இருக்கும் பட்சத்தில் புதன்கிழமை தோறும் தவறாமல் திருமாலை வெங்கடேச பெருமாளை தரிசனம் செய்தல் வேண்டும். பச்சை பயிர் சனிதசைக்கு கல் சொல்லிட்டேன். பச்சை பயிரில் பதார்த்தங்கள் படைத்து பூஜித்து 17 வருட காலத்திற்கும் ஏதாவது ஒரு மாதத்துக்கு ஒருக்கா 2 மாதத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி பதார்த்தம் படைத்து பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கும். மரகத பச்சை கல்பதித்த மோதிரத்தை அணிந்து கொள்ளுதல் வேண்டும். 17 வருட தசாக்கால துன்பத்தில் இருந்து விலக்கு கிடைக்கும். கேது தசை நடந்து கொண்டு இருக்கும் பட்சத்தில் 7 வருட காலத்திற்கும் செவ்வாய்க்கிழமை ஆச்சுன்னா விநாயகர் முன்னாடி போய் ஓம் கம் கணபதியே போற்றி போற்றின் தோப்பு கரணம் போட்டு சரணடையணும். கொள்ளு பதார்த்தம் அந்த அப்பனுக்கு விநாயகனுக்கு படைச்சி பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கணும். வைடூரியம் கல்பதித்த மோதிரத்தை மோதிர விரலில் அணிந்து கொள்ளுதல் வேண்டும். அந்த 7 வருட காலத்தில் அத்தனை செவ்வாய்க்கிழமையும் அந்த விநாயகனை பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தான். சுக்கிர தசை நடந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் இந்த கட்டை விரலில் ஒரு வெள்ளியில் மோதிரம் வந்து போட்டுக்கணும். இந்த கட்டை விரலில் தம்ப் ஃபிங்கர் 20 வருட காலத்திற்கும் வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா மகாலட்சுமி வழிபாட்டை செய்யணும். மொச்சக்கொட்டை அவரைக்கொட்டை அதில் வந்து பதார்த்தம் சுண்டல் பண்ணி அந்த அம்மாளுக்கு படைச்சி பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கணும். அப்போ தான் அந்த தசா காலம்
நன்மையை செய்யும், நன்மையை செய்யும், நன்மையை செய்யும். 20 வருஷ காலத்துக்கு இவ்வாறு நீங்கள் செய்தால் மட்டுமே, இந்த மாதிரி நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் இப்போ சொல்ல போகிற சகல விதமான விஷயங்களையும் நீங்கள் செய்யும் பொழுது பலன் அதிகமாக கிடைக்கும், உங்கள் வாழ்க்கை செழிக்கும் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்குங்க. இப்போ அடுத்த விஷயத்துக்கு வந்துடும். இப்போ சொல்ல போகின்ற விஷயங்களை நீங்கள் நன்றாக மனதில் குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுதல் வேண்டும். அதை வந்து பர்ஃபெக்ஷனாக கடைபிடிச்சா மட்டும்தான் நீங்கள் வந்து ஜெயிக்க முடியும். அதை வந்து முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். பெரிய காணொலியாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாரும் பென்சில், பேனா, பேப்பர் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தாவது நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் வந்து இது வந்து வாழ்க்கை சமாச்சாரம். வாழ்க்கைன்னா சாதாரண விஷயம் இல்லை. வெற்றி அடையணும், வெற்றி அடைகிற வரைக்கும் விடக்கூடாது. அப்படிங்கிற பட்சத்தில் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றி காத்திருக்குது அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் கஷ்டப்படுகிறீர்கள், துன்பப்படுகிறீர்கள், வேதனைப்படுகிறீர்கள், அல்லது வாழ்க்கையில் தடங்கல்கள் இருந்து கொண்டே இருக்கிறது, எது எடுத்தாலும் தாமதமாகிறது, கிடைக்க வேண்டியது முழுமையாக எனக்கு கிடைக்கவில்லை அப்படின்னு நீங்கள் வந்து நினைச்சாலே, அப்படி நடந்துக்கிட்டு இருந்தாலோ தசை நடத்தும் கிரகத்தை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு கையில் எடுக்கணும். அப்போது தசை நடத்தும் கிரகம் சரியில்லாமல் இருந்து தசை நடத்துகிறார் என்ற அர்த்தம். ஏன்னா நான் மறுபடியும் ரிட்டர்ன் போகிறேன்னு நினைக்காதீங்க. ஒரு விஷயம் சொல்லிட்டு சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். அந்த சரியில்லாத தசை நடத்தும் கிரகம் இந்த மாதிரி நடந்து கொண்டு இருக்கும் பொழுது இதையெல்லாம் நீங்கள் வந்து தவறாமல் கடைப்பிடிக்கணும். அந்த தெய்வத்தையும் தசை நடத்துகின்ற அதிதேவதை இப்போ சொன்ன பார்த்தீங்களா, அந்த தெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு இதெல்லாம் கூட சப்போர்ட்டுக்கு வச்சுக்கிட்டிங்களா மிகப்பெரிய வெற்றி பாதைக்கு திரும்புவீர்கள். முதல்ல தசை நடத்தும் கிரகம் பாவப்பட்டு தசை நடத்தினா உங்கள் மேலே பெரிய போர்வை போத்தன மாதிரி லேயர் லேயராக உங்களை போத்திக்கிட்டு கூடயே வரும். எந்த கிரகத்தின் அனுகிரகமும், எந்த தேவதையின் அனுகிரகமும், எந்த கடவுள் சாமியோட அனுகிரகமும் உங்கள் மேலே வந்து படாத அளவுக்கு அது வந்து பார்த்துக்கும். மோசமாக இருந்துச்சுன்னா, நன்மையாக யோகமாக இருந்துச்சுன்னா ஓப்பன் பண்ணி விட்டுரும். ஆனால் தசை நடத்தும் கிரகம் சரியில்லைன்னா பூர்த்தி கடவுள் அனுகிரகம் கிடைக்காது. எந்த கோயிலுக்கு போய் எவ்வளோ கும்பிட்டாலும் வந்து முதல்ல கோயிலுக்குள்ளேயே நுழைய முடியாத ஒரு கண்டிஷனை கொடுக்கும். அதையெல்லாம் மீறி கால் வச்சிங்கன்னா ஒரு மாதிரி வெறுப்புணர்வு தான் வரும். அப்படியே போய் வணங்கினாலும் புண்ணியம் இல்லாமல் போகும். அந்த மாதிரி நேரத்தில் தான் கடவுளோட பரம்பொருளோட அருள் கிடைக்குமா என்றால் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்போது எந்த நேரத்தில் சாமி கும்பிடலாம் அப்படின்னா, தசை நடத்துகிற கிரகம் சரியில்லாமல் ரொம்ப துன்பப்படுறீங்கன்னா சதயம் நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள், திருவாதிரை நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள், சுவாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள், இது அணுஜென்மம், திரிஜென்மம், ஜென்மம், அணுஜென்மம், திரிஜென்மம், இது 3 நட்சத்திரம். இந்த நாட்களில் போய் நீங்கள் கரெக்டாக அர்ச்சனை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வழிவிடும். எந்த இதுவும் வந்து எதனுடைய குறுக்கீடும் இந்த நேரத்தில் இருக்காது. சரிங்களா? அப்புறம் இதே மாதிரி தான் தசா புத்தி சரியில்லாத நேரத்தில் வந்து கண்ட நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் ஏதாவது ஒரு நல்ல நாள் பார்க்காம ஒரு நட்சத்திரம் எல்லாம் பார்க்காம செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது மாதிரி சாமி கும்பிட்றதுனா இதுதான். உங்களுக்கு ஒரு தேவை நிம்மதி கிடைக்கணும்னா இதுதான், இந்த நட்சத்திரத்தில் தான் கிடைக்கும் உங்களுக்கு, இந்த சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு. அதே மாதிரி ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு நல்ல விஷயத்தை வந்து அணுகிறீங்க, தசா புத்தி சரியில்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி சில விஷயங்களை வந்து ஃபஸ்ட்டு தொடங்க போகிறீங்க அப்படின்னாலே இந்த சம்பத்து, ஜென்ம சம்பத்து அப்படின்றது வந்து உங்கள் 2வது நட்சத்திரம் பூரட்டாதி, அணுஜென்ம சம்பத்து புனர்பூசம், திரிஜென்ம சம்பத்து விசாகம். இந்த நட்சத்திர காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஆகச்சிறந்த நன்மைகள் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அப்புறம் இந்த நட்சத்திரங்கள் விபத்து நட்சத்திரங்கள் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். உத்திரட்டாதி, பூசம், அனுசம். இது வந்து ஜென்ம விபத்து நட்சத்திரம் உத்திரட்டாதி, அணுஜென்ம விபத்து பூசம், திரிஜென்ம விபத்து அனுஷம். இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களில் சும்மா கிடப்பது சுகம் அப்படின்னா, அதனால முக்கியமான காரியங்களை தள்ளி போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது.
ஜென்ம சேம நட்சத்திரம் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது. ரேவதி அனுஜென்மம், ஆயில்யம் ரேவதி ஜென்மம், ஜென்ம சேமம், ஆயில்யம் அனுஜென்ம சேமம், கேட்டை திரிஜென்ம சேமம். இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இதில் தைரியமாக ஒரு ஹெல்ப் கேட்குறதோ அல்லது வந்து ஒரு நல்ல காரியங்களுக்கு செல்லுதலோ நல்ல காரியங்களை தொடங்குதலோ அல்லது மும்முரமாக உங்களுடைய செயல்பாடுகளை வந்து அதிகப்படுத்துதலோ இதில் வந்து தாராளமாக செய்யலாம். அனைத்து நற்காரியங்களும் சிறந்ததாக மாறும். தசா நடத்தும் கிரகம் சரியில்லாமல் கஷ்டப்படுத்திட்டு இருந்தால் கூட இந்த நட்சத்திரங்களில் நீங்கள் தொடங்கிட்டீங்கன்னா அது கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்காமல் உங்களை காப்பாற்றிட்டு வந்துடும். நல்ல தசா காலமாக வரும் பொழுது 10 மடங்கு அதிகமாக நன்மையை கொடுக்கும், இல்லை 10,000 மடங்கு அதிகமாக நன்மையை கொடுக்கும். நன்மையாக சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாமே அப்படி தான். சரிங்களா? தசா புத்திகள் சரியில்லாத காலகட்டத்தில் பிரத்யேக நட்சத்திரம் தான். ஜென்ம பிரத்யேக நட்சத்திரம் அஸ்வினி, அணுஜென்ம பிரத்யேக நட்சத்திரம் மகம், திரிஜென்ம பிரத்யேக நட்சத்திரம் மூலம். ஆக இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களில் சுபகாரியங்களை ஒதுக்கி வைத்தல் நல்லது. ஒரு விஷயத்துக்காக நீங்கள் போராடணும்னு நினச்சிங்கன்னா துன்பம் மட்டும்தான் கொடுக்கும். நல்ல காரியங்கள் செஞ்சால் துன்பமான காரியமாக அது வந்து மாறும். அதனால் இந்த நாட்கள்லையும் சும்மா கிடப்பது சுகம் அப்படிங்கிற மாதிரி சிரமத்தை கொடுக்கும் நட்சத்திரம் என்பதால் தயவு செய்து இந்த நட்சத்திர காலங்களில் நீங்கள் வந்து என்ன நார்மல் ஒர்க்கோ அதை வந்து முடிச்சுக்கிட்டு அமைதியாக விட்டுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஜென்ம சாதக நட்சத்திரம் அப்படின்னு வந்து அருளப்படுகிறது. சாதக நட்சத்திரம் வந்து அருளப்படுகிறது. ஜென்ம சாதகம் அப்படின்னாலே பரணி, அணுஜென்ம சாதகம் பூரம், திரிஜென்ம சாதகம் பூராடம். அப்போது இந்த சதயத்துக்கு இதெல்லாம் சாதகமாக இருக்கும். இருக்கிற நாட்கள்லேயே இந்த பரணி பூரம் பூராடம் வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான காலகட்டம். உங்களுக்கு அந்த நாட்கள் எல்லாமே ஒரு உதவி கேட்கறது, ஒரு கடன் கேட்கறது, ஒரு கடனை அடைக்கிறது, உறவுகளை வந்து மேம்படுத்துதல், ஒரு சண்டை வந்துட்டா அதை வந்து களையிறது, ஒரு நற்காரியம் தொடங்குது, ஒரு தொழில் தொடங்குறது, ஒரு நல்லது கேட்க போகிறது, நல்லது செய்ய போகிறது, தான தர்மம் செய்கிறது, எல்லாமே இதில் செய்யலாம். ஆகச்சிறந்த நட்சத்திரம் இந்த 6வது நட்சத்திரம் ஜென்ம சாதக நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா பரணி பூரம் பூராடம். இதெல்லாம் உங்களுக்கு யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. நல்லா புரியுதா அவங்களே? மெனக்கெட்டு நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம். மணி 12:30 வேலைக்கு வேற போகணும் 2:30 மணி. அப்போது இதெல்லாம் யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. பென்சில் பேனா எடுத்து வச்சுக்கிட்டு குறிப்பு எடுத்து எழுதி வச்சுங்க. இந்த காணொலியை சேவ் பண்ணி வச்சுங்க சதயத்தில் போகிறவங்க. சரிங்களா? இதே மாதிரி சதயம் வந்து இன்னும் 3 காணொலி இருக்குது. அற்புதமான காணொலிகள் போய் பாருங்கள். அப்புறம் ஜென்ம வதை நட்சத்திரம். வதைனாலே உங்களுக்கு தெரியும், கஷ்டத்தை தான் கொடுக்கும். வீட்டில் படுத்திட்டு போர்வை போட்டு நல்லா இருட்டில் கப்புன்னு படுத்தினோன்னே டக் 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 டக்குன்னு கதவு தட்டும். வதை நட்சத்திரம். ஓகேங்களா? பிரச்சனை தேடி வரும் அப்படிம்பாங்களே அந்த மாதிரி. இது ஜென்ம வதை அப்படின்னால கார்த்திகை. அணுஜென்ம வதை முத்திரம், திரிஜென்ம வதை உத்திராடம். இதில் வந்து கவனமாக இருக்கணும், உஷாராக இருக்கணும். நற்காரியங்களை ஒதுக்கி வைத்தல் ஆகச்சிறந்த ஒன்று அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. தசா புத்தி சரியில்லைன்னா சுத்தமாக சும்மா கிடந்துறது சுகம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஜென்ம மைத்திர நட்சத்திரம், இது வந்து நல்ல நட்சத்திரம். இது வந்து இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய காலகட்டம் அருமையாக இருக்கும். ரோகிணி, அஸ்தம், திருவோணம். ரோகிணி வந்து ஜென்ம மைத்திர நட்சத்திரம், அணுஜென்ம மைத்திரம் அஸ்தம், திரிஜென்ம மைத்திரம் திருவோணம். அப்போது இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு வந்து நன்மையான பலன்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த நட்சத்திரத்தில் எல்லா காரியங்களும் சுபத்துவமாக செய்தால் சுபத்துவமாக முடியும் அப்படிங்கிறத வந்து புரிந்து கொள்ளுதல் வேண்டும். பரம மைத்திர நட்சத்திரம் அடுத்து ஜென்ம பரம மைத்திர நட்சத்திரம் மிருகசீரிடம், அணுஜென்ம பரம மைத்திர நட்சத்திரம் அவிட்டம் சித்திரை, திரிஜென்ம பரம மைத்திர நட்சத்திரம் அவிட்டம். இந்த 3 நட்சத்திரம் இதுவும் அருமையாக வளர்ச்சியும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். 27வது நட்சத்திரம் வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா, அபிஷேக நட்சத்திரம் அப்படின்னு அருளப்படுகிறது. குமாரசாமி நூல் வந்து 27வது நட்சத்திரம் உனக்கு அபிஷேகண்டா அப்படின்ற மாதிரி சொல்லுது. அப்போது அந்த சிவனுக்கு லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுற பாருங்க, அந்த அளவுக்கு சுபத்துவம் மிக்க நட்சத்திரம் இது வந்து இந்த மிருகசீரம் சித்திரை அவிட்டம் அப்படிங்கிறது. சரிங்களா? இப்போது அப்படியே அடுத்த விஷயத்துக்கு நகருவோம். யமன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சதய நட்சத்திரத்துக்கு
அதிதேவதையாக சொல்லப்பட்டுள்ளது. யமனுக்கு கோயில் இருக்குதுங்க, அந்த ராமேஸ்வரம் பக்கத்தில் எங்கேயோ ஒரு கோயில் இருக்கு, யமனுக்கு கோயில். யமன் தான் இந்த சதயத்துக்கு வந்து அதிதேவதை அப்படின்னா புரிஞ்சுக்குங்க. அப்போ யமன் வந்து நல்லது பண்ண மாட்டாரா, உயிரை மட்டும்தான் எடுப்பாரா? விட்டு வச்சுக்கிறாருனாலே நல்லது பண்ணுறாங்க தானே அர்த்தம். உங்களை நம்மளை விட்டு வச்சிருக்காரு, விட்டுட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துருக்காரு, எவ்வளோ நாள் இருக்கு இருந்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அதுவே நல்லது பண்ணுறாருன்னு அர்த்தம். அவர் உயிர் எடுத்தால் எடுத்துகிட்டு டைம் வரும்போது தானே வருவார். இந்த யமன் வந்து அதிதேவதை. அதுவும் வந்து சனிக்கிழமை அன்னைக்கு அவரை வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? பெண் குதிரை மிருகமாக சொல்லப்பட்டுள்ளது. இந்த பெண் குதிரையை வளர்த்தல், உணவளித்தல், படமாக போட்டு வைத்துக் கொள்ளுதல் மிகச்சிறந்த நன்மை உண்டாகும். இந்த பெண் குதிரையை வந்து பார்த்தீங்கன்னா யமனை பாக்கெட்டில் வச்சுக்கலாமா, ஒரு படமாக வச்சு தாராளமாக. ஏன்னா அந்த நட்சத்திரமே வந்து பார்த்தீங்கன்னா அதிதேவதைங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு. அவர் வச்சுக்கிட்டா என்ன தப்பாயிட போகுது? தப்பு கிடையாது. வீட்டுக்குள்ளே வச்சா கஷ்டமாக இருக்கும், அது எப்படியோ தெரில, அது உங்களுக்கு உங்களோட தைரியம் பொறுத்த. ஓகேங்களா? நான் வச்சுப்பேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் இந்த பெண் குதிரை மிருகமாக சதயத்துக்கு வந்து சொல்லப்படுகிறது. அப்போது இந்த பெண் குதிரை வந்து பார்த்தீங்கன்னா 2 குட்டி குதிரையோட போகிற மாதிரி ஒரு படமாக போட்டு வச்சுக்கிறது, வீட்டில் வளர்த்துறது. இல்லைன்னா போகும்போது வரும்போது இந்த குதிரைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு தின்பண்டங்கள் கொடுக்கறது, சாப்பாடு, உணவளித்தல் மிகச்சிறந்த நன்மையை வந்து உங்களுக்கு கொடுக்கும். இந்த பெண் குதிரையை வந்து வீட்டு வரவேற்படையில் படம் போட்டு வச்சுக்கலாம், ஆஃபீஸ்லேயும் படம் போட்டு வச்சுக்கலாம். பெண் குதிரை குட்டியோடு இருக்கிற மாதிரி ஒரு பொம்மையை வாங்கி கூட டேபிள் மேலே வச்சுக்கலாம், டிவி மேலே வச்சுக்கலாம், ஷோகேஸில் வச்சுக்கலாம், அடிக்கடி பார்வையில் படும்படி வைத்துக் கொள்ளலாம். அப்புறம் கடம்ப மரம் விருட்சமாக அருளப்படுகிறது. கடம்ப மரம்னு சொல்லிட்டு நீங்கள் நெட்டில் தட்டினீங்கன்னா வந்துடும் அழகாக. அந்த மரம் எல்லா இடத்துலையும் கிடைக்குது. அப்படி கிடைக்கலனா அதனுடைய இலையை மட்டும் பதியம் போட்டு எடுத்துக்கலாம். இல்லைனா வந்து அதனுடைய ஒரு கொம்பை எடுத்துகிட்டு வந்து, கடம்ப மர கொம்பை எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக நட்டு வச்சு பதியம் போட்டிங்கன்னா வளர்ந்துருது. அந்த மாதிரி அந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருட்சமாக பாவிக்கப்படுகிறது. அப்போது இந்த கடம்ப மரத்தை வந்து குலதெய்வ ஆலயத்தில் நட்டு வளர்க்கலாம், காளி தேவி ஆலயத்தில் நட்டு வளர்க்கலாம். ஓகேங்களா? சனி பகவான் ஆலயத்தில் கூட நட்டு வளர்க்கலாம், இஷ்ட தெய்வ ஆலயத்தில் நட்டு வளர்க்கலாம். இந்த மாதிரி நட்டு வளர்த்திங்கன்னா அது நன்றாக பராமரித்து அது வளர 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 பார்த்தீங்கன்னா உங்களுடைய அது அழகாக வளர வளர உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வம்சம் விருத்தியாகும், வம்ச விருத்தி உண்டாகும். காலங்காலமாக தொடர்ந்த பாவங்கள் உங்களை விட்டு அகலும் என்கிறது விருட்ச சாஸ்திர போதனை. கோ இஸ் சி சு, கோ இஸ் சி சு. இந்த எழுத்துக்களில் தொடங்கும் ஊர்கள், கிராமங்கள், நகரங்கள், தேசங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆளுமைக்கு ஏற்றதாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. இந்த ஊர்களில் நீங்கள் வந்து பரிவர்த்தனைகள் பண்ணும் பட்சத்தில் அது மிகச்சிறந்த வளர்ச்சியை நோக்கி திரும்பும் அப்படிங்கிறதையும் தயவு செய்து புரிஞ்சுக்கணும். செக்கு ஆடும் செக்கு, இந்த எண்ணெய் ஆட்டுறாங்க பாருங்கள், அந்த செக்கு வந்து பார்த்தீங்கன்னா சதயமாக பாவிக்கப்படுகிறது, சதயம் நட்சத்திரமாக பாவிக்கப்படுகிறது. அப்போது இந்த செக்கு ஆட்டுறவங்கெல்லாம் பாருங்கள் எந்த விதத்திலேயாவது ராகு வந்து சம்மந்தப்பட்டிருக்கும். எந்த விதத்துலையாவது ஒன்று ராகு தசை 18 வருஷ காலம் நடக்கும், அதில் வந்து இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த எண்ணெய் செக்கு, மரச்செக்கு எண்ணெய் போட்டு ஆடுறது. இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானத்தில் ராகு உட்காந்துருக்கும், அவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க. இல்லைனா லக்னத்துலேயும் உட்காந்துருக்கும், அந்த மாதிரி பண்ணுவாங்க இவங்க. இது மாதிரி நிறைய சொல்லலாம். ராகு சம்மந்தப்படாமல் இந்த செக்கு ஆடுறதெல்லாம் வராது. அப்போ அந்த செக்கு ஓட்டுற மாதிரி ஒரு படத்தை போட்டு வச்சுக்கலாம், நீங்கள் உங்கள் டேபிள் மேலே வச்சுக்கலாம். அல்லது வந்து வரவேற்பறையில், வீட்டு வரவேற்பறையில் அடிக்கடி பார்வையில் படும்படி வைத்துக் கொள்ளலாம். இந்த படத்தை போட்டு வச்சா என்ன ஆகும் அப்படின்னா, நார்மலாகவே எப்பையும் அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து அது ஒரு மாதிரி தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும். அப்போது மனது சமச்சீராக இருக்கும். இது அடிக்கடி பார்வையில் படும்படி வச்சுக்கிட்டோம்னா, இனி வரும் படம் போட்டு வச்சுக்க சொன்னாலும் இதே மாதிரி எடுத்துக்கங்க. சரிங்களா? மனசு வந்து சமச்சீராக இருக்கும். முடிவெடுக்கும் தருணங்களில் ஒருமித்த முடிவுகளை நீங்கள் வந்து எடுப்பீர்கள் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கணும். உடல் பாகத்தில் தொடைத்தானம், தொடை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சதய நட்சத்திரம் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. இப்படி முக்கியமான நேரத்தில் ஒரு ஐடியா வரல, இல்லை வந்து ஒரு சவால் விடுறீங்க, அப்படி ரஜினிகாந்த் மாதிரி இதான் ஒரு அந்த தொடையை தட்டி அப்படி வந்து அந்த தொடை, அந்த தானத்தை வந்து ஒரு விழிப்புணர்வு வர வச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய வேலை செய்ய ஆரம்பிக்கும். எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியாத விடை கூட வந்து
தெரிய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அண்டங்காக்கை பட்சியாக சொல்லப்பட்டுள்ளது. புலிப்பாணி தான் சொல்லுவார், காக்கையின் நிறத்திற்கு ஒப்பானவன் அப்படின்னு வந்து சொல்லுவார். அதனால அண்டங்காக்கா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. அப்போ அதை வந்து வளர்த்தல், உணவளித்தல், படமாக போட்டு வைத்துக் கொள்ளுதல் ஆகச்சிறந்த ஒன்று உங்களுக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். பூங்கொத்து சதயம். பூங்கொத்துனா பல பூக்கள் எல்லாம் பிடுங்கி ஒன்று சேர்த்து அதை ஒரு கட்டாக கட்டி அதில் அழகாக மினு ரிப்பன் எல்லாம் கட்டி வச்சுக்கணும். அந்த பூங்கொத்து அது வந்து சதயம். அப்போது யாரையாவது நீங்கள் சந்திக்க போகிறீங்க, உங்களுக்கு ஒரு காரியம் நல்லது நடக்கணும், அதை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இந்த பூங்கொத்தை எடுத்து கையில் கொடுத்துட்டு நீங்கள் சந்திச்சிங்கன்னா மிகச்சிறந்த வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஆகச்சிறந்த தரமான சம்பவங்கள் உங்களுக்கு நன்மையாக நடந்தேறும். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, புனர்பூசம் சமூக வேதையாக பாவிக்கப்படுகிறது. இந்த புனர்பூச நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 10 பேர் இருக்கும்போது, இது வந்து மனிதர்களை மட்டும்தான் சொல்கிறது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த மனிதர்கள், உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் அதில் வேறு மாதிரி முன்னாடி சொல்லியிருப்போம். அப்போ இந்த புனர்பூசத்தில் பிறந்தவங்க தான் ஒரு 10 பேர் இருக்கும்போது கூட உங்களை எதிர்த்து கேள்வி கேட்குறான் ஒருத்தன் அப்படின்னா இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்காரனாக தான் இருப்பான். கவனமாக இருக்கணும் இவங்க கிட்ட. சித்திரை நட்சத்திரம் இது வந்து பார்த்திங்கன்னா தட்சிண வேதையாக பாவிக்கப்படுகிறது. அப்போது இதில் வந்து பிறந்தவங்க என்ன பண்ணுவாங்க, தட்சிணை அப்படின்னாலே பணம் அந்த இடத்துல வந்துடும். பண பகையை உருவாக்குவார்கள். இதனால் மன துன்பங்கள் அதிகமாகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் கவனமாக அவங்ககிட்ட இருக்கணும். ரேவதி நட்சத்திரம் வாம வேதையாக பாவிக்கப்படுகிறது. அப்போது வாம வேதை அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நயவஞ்சகக்காரர்கள் உங்களுக்கு நயவஞ்சகம் செய்வாங்க, ஏமாற்றுவாங்க, வஞ்சனை செய்வார்கள். இவர்கள் வந்து இவங்ககிட்டையும் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும். அப்புறம் இந்த மோட்டார் காயில் கட்டுறாங்க பாருங்கள், மோட்டார் காயில் கட்டுறாங்க பார்த்தீங்களா, அந்த 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 செயல்பாடே வந்து பார்த்தீங்கன்னா அந்த செயல்பாடு அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா சதயமாக செயல்படும். அப்போ யாராவது எலக்ட்ரிஷியன் படிச்சிருந்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா இதை ஒரு தொழிலாக ஆரம்பிச்சிங்கன்னா எங்கேயோ கொண்டு போய் விட்டுருங்க. உங்களுக்கு தசாபுத்திகள் சாதகமாக இருந்தால் போதும், சரிங்களா? அப்புறம் காயில் கட்டுறது இது வந்து சதயம். இது எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கங்க. இந்த காயில் ஒயரை வந்து தயாரிக்கிறவங்க, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மோட்டார்கள் உதிரி பாகங்கள் செய்கிறவங்க, இவங்கெல்லாம் ஏதாவது ஒரு விதத்தில் ராகு சம்மந்தப்பட்டிருப்பார். அப்புறம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே இந்த ஜன்னல் இருக்குது பாருங்கள், நல்லா தொடச்சி கிடச்சி அழகாக எப்பயுமே சுத்தமாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆகச்சிறந்த நன்மைகள் வந்து சேரும். ஜன்னல் வழியாக தென்றல் வந்தது அப்படிம்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஓகேங்களா? நல்லா வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த ஜன்னல் வந்து சதயமாக செயல்படுங்க, இல்லைனா வந்து சாதக நட்சத்திரமாக செயல்படுது. அது வந்து மூத்தோர்கள் வயதானவர்களை நீங்கள் மதித்தல் உங்களுக்கு எப்பொழுதும் நன்மை இருந்து கொண்டே இருக்கும். வீட்டில் பெரியவங்க அப்படின்னாலே அவங்கக்கிட்ட வந்து கோச்சிக்கூடாது, அவங்கள வந்து பத்திரமா பார்த்துக்கணும். அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து ஒரு முகத்தை காமிக்கவே கூடாது. அவங்க கேட்குற ஆசைகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றி வைக்கணும். வீட்டில் மூத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்கள கஷ்டப்படுற மாதிரி துன்பப்படுற மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு சிரமங்கள் அதிகமாகும். ஏற்கனவே தசாபுத்தி சரியில்லாமல் கஷ்டப்பட்டுருக்கீங்க, அதில் இது வேறு தேவையில்லை. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்றணும். அதாவது வீட்டில் வயதானவர்கள் மூத்தவர்கள் அப்படின்னாலே இந்த ராகு அப்படின்னா தாத்தா வந்து வந்துடும். தாத்தான்னு யாரை கூப்பிட்டாலுமே வரும் சொல்லப்போனால். அதனால் வயதானவங்கக்கிட்ட எப்பயுமே ஒரு பேதம் இருத்தல் கூடாது. ஓகேங்களா? ரதம், தேர், இந்த தேர் இருக்குது பாருங்கள், இந்த தேருக்கு அடியில் இருக்கிற நிழல் வந்து பார்த்திங்கன்னா ராகு, சரிங்களா? இந்த தேர் வந்து சதயமாக செயல்படும். அப்போ தேர் போன்ற படங்களை போட்டு வைத்துக் கொள்ளுதல், தேர் இழுக்கும் பொழுது நீங்களும் சென்று இழுத்தல், இந்த தேர் வந்து இப்போ ஒரு பொம்மையாக வச்சுக்கிறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது, சரிங்களா? அப்புறம் காலாட்படை வீரர்கள் சிப்பாய்களுக்கு உதவி செய்தல், காலாட்படை வீரர்கள் சிப்பாய்களுக்கு உதவி செய்தல் நன்மை உண்டாகும். ஊர்லேயே வந்து ஒரு இராணுவ வீரர்கள் வர்றாங்க, இல்லை போலீஸ்காரங்க போகிறாங்க வராங்க, துப்பாக்கி எடுத்துகிட்டு ஒரு தண்ணி கொடுக்குறதோ ஒரு டீ கொடுக்குறதோ ஏதோ ஒன்று செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். ரேஸ் மைதானம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே சதயமாக செயல்படும். அப்புறம் குதிரை பட்டின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி குதிரை பட்டி வண்டி, இதில் வந்து குதிரையில் வந்து பயணம் செய்தல், குதிரை வண்டியில் வந்து போகிறதல், இதெல்லாம் நன்மை வந்து கொடுக்கும். இல்லைன்னா அதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் உண்டாகும். குதிரை வண்டியை படமாக போட்டு வச்சுக்கிறதும் ரொம்ப நல்லது நடக்கும். பொம்மையாக வாங்கி வச்சுக்கிறதும் ரொம்ப நல்லது நடக்கும்.
அதே மாதிரி சித்ரா பௌர்ணமி அன்று நீங்கள் பத்ரகாளி அம்மன் வழிபாடு செய்யும் பட்சத்தில் மிகச்சிறந்த வெற்றி உங்களை வந்தடையும். இன்னைக்கு தான் ரோகிணின்னு நினைக்கிறேன். சித்திர நட்சத்திரம் வரதுக்கு இன்னும் எவ்வளோ இருக்குது? இன்னும் 9 நட்சத்திரம் 10 நட்சத்திரம் போகணும். 10-11வது நட்சத்திரம். அப்போது 10-11 நாள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த சித்ரா பௌர்ணமிக்கு. நாளைக்கு காலையில், அதாவது இன்றைக்கி என்ன டேட்டு, இப்போ என்ன டேட்டு, செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு, புதன்கிழமை காலையில் 9:30 மணிக்கு இது வந்து பப்ளிஷ் ஆகிடும். சரிங்களா? சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பத்ரகாளி அம்மன் வழிபாட்டை செஞ்சுன்னா மிகச்சிறந்த வெற்றி வந்து கிடைக்கணும் வந்து மூல நூற்றில் ஆகுது. அப்புறம் சித்திரகுப்தன், சித்திரபுத்திரன், இதை வந்து படமாக போட்டு வச்சுக்கலாம், பொம்மையாக வாங்கி வச்சுக்கலாம், நன்மைகள் உண்டாகும். அதே மாதிரி யமலோகம், யமலோகம் சதயமாக செயல்படும் அப்படின்னு வந்து அருளப்படுகிறது. அப்போ அந்த யமலோகத்தை வந்து பாவிச்சு பாருங்க. அதை நினைச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியாத கேள்விக்கும் விடை கிடைச்சிடும். சரிங்களா? வரவேற்பறையில் வைத்திருக்கும் கடிகாரத்தை பார்வையில் இருக்கும்படி வைத்துக் கொள்ளும் பட்சத்தில் நன்மை உண்டாகும். நீங்கள் உக்காந்துக்கிறீங்க, அதாவது இப்படி திரும்பினா தான் பார்க்கணும், இந்த பக்கம் திரும்பினா தான் பார்க்கணும், இல்லை பின்னாடி மாட்டி வச்சிருக்கிறது அப்படின்னு இல்லாமல் முன்னாடி பார்வையில் படும்படி உங்கள் வால் கிளாக்கை வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா மிகச்சிறந்த நன்மை கொடுக்கும் அப்படின்னு வந்து அருளப்படுகிறது. அதே மாதிரி மூச்சு பயிற்சி செய்தல் அளப்பரிய நன்மைகளை கொடுக்கும். லாங் பிரீத்திங் அப்படிங்கிறது, இந்த மூக்கில் எழுது அப்படியே ஹோல்டு பண்ணி இந்த மூக்கு வழியாக ஓடுறது எப்படியோ ஒன்று. ஆனால் இந்த மூச்சு பயிற்சியால் முடியாதது எதுவுமே இல்லை. கடவுளை ஈஸியாக அடைஞ்சிடலாம். மூச்சு பயிற்சி மிகப்பெரிய நன்மைகளை வந்து கொடுத்துரும். இந்த கைலாசால இருக்கான் பாருங்க ஒருத்தன், அப்புறம் வந்து ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர், இந்த கோயம்புத்தூரில் ஒருத்தன் இந்த காடெல்லாம் அழிச்சு சத்குரு, எல்லாருமே பண்ணுற வேலைங்கன்னா இந்த மூச்சு பயிற்சியில் எதையோ ஒன்று பிடிச்சி வச்சுக்கிட்டு தான் இவங்க எல்லாத்தையுமே சாதிக்கிறாங்க. அதுதான் முக்கியம். அப்படியே பயங்கரமாக தியானம் பண்ணி நெருப்பு மேலே உக்காந்து இல்லைன்னா பனிக்கட்டியில் மூழ்கி, ஒரு வெங்காயமும் கிடையாது இவனுக்கிட்ட. மூச்சு பயிற்சி அவ்வளோ பெரிய மிகப்பெரிய மூச்சு பயிற்சி இல்லை. இந்த மூச்சு வந்து மூச்சு காற்றை உள்ளே நிறுத்தி நிறுத்தும் பொழுது அத்தனை சக்கரமும் ஒன்று ஆக்டிவேஷன் ஆகிட்டே வரும். அந்த அந்த பிராணம் அப்படிம்பாங்க இல்லையா, அதுதான் வந்து காற்று. ஒன்று ஆக்டிவேஷனாக ஆகிட்டே வரும். உங்களுக்குள்ளேயே மாற்றம் தானாக வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு தெரியாமே. அது போக 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 பிடிபடும். அப்போ நல்ல எண்ணம், நல்ல சிந்தனை, நல்ல சுத்தம், இது ரொம்ப முக்கியம். இதை பண்ணிக்கிட்டு மூச்சு பயிற்சி எப்படி பண்ணுமோ அப்படி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா மிகப்பெரிய ஆளாயிடலாம். நீங்கள் வந்து எல்லாத்தையும் என்ன நடக்க போகுதுங்கிற வரைக்கும் தெரிஞ்சு போயிடும். இந்த சிவனை அடைதலே வந்து பார்த்தீங்கன்னா திருமந்திரமே அதாங்க சொல்லுது. இந்த மூச்சை அடக்கி நிறுத்தி ஒன்றுன்னா அந்த ஒவ்வொரு சக்கரத்துலையும் மேலே ஏறி வந்து கடைசியில் இந்த அநாதகம் அதில் வந்து பார்த்தா இந்த உலகமே உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு வந்து சொல்கிறேன். மேலேருந்து இந்த பூமி உருண்டை பார்த்தா எப்படி இருக்கும், நட்சத்திரம், அது எல்லாத்தையும் இந்த மேலுள்ள அமானுஷ்ய விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது. அப்படி தான் அந்த காலத்தில் வந்து ஜோதிடத்தையே எழுதியிருக்கான் தமிழன். ஓகேங்களா? இதய துடிப்பை கவனிக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நன்மை உண்டாகும். ஒரு ஃபோர்ஸ் ஒன்று உங்களை அட்டாக் பண்ண வருது. நீங்கள் வலிமை இழந்தவராக அந்த இடத்தில் இருக்கிறீங்கன்னு ஒரு வச்சுங்களேன். இதய துடிப்பு கவனிச்சிங்கன்னா ஒரு நன்மை உங்களுக்கு அதில் காத்திருக்கும் அப்படின்னு புரிஞ்சுங்க. அந்த பீப் சவுண்டு, அந்த காதை அடைச்சிக்கிட்டுனா கேட்குமா? கேட்காது. காதை அடைச்சிக்கிட்டு கேட்டால் மனுஷன் ஆயில் கம்மியாயிடுச்சுன்னு அர்த்தம். அது ரொம்ப கஷ்டம். அதனால் எல்லாம் அந்த ஸ்டெதஸ்கோப் வேணால் வாங்கி வச்சுக்கங்க. நம்ம டாக்டர் அம்மாலாம் இருக்காங்க இல்லைங்களா, அந்த மாதிரி டாக்டர் அம்மா சொல்லி கொடுத்து இப்படி அழுத்தி பிடிச்சி காதில் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த கேட்கும். இல்லை சொல்கிற ஒரு பேச்சுக்கு அந்த லப்டப் சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதய துடிப்பு அந்த கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு நன்மை கிடைக்கும். காலபைரவரை வணங்குதல் மிகச்சிறந்த நன்மைகள் உங்களை தேடி வரும். காலபைரவர் வழிபாடு மிகச்சிறந்த முக்கியம். பீரங்கி அந்த காலத்து செயல்ல 5000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்ச செயல்ல, புலிப்பாணி ஐயா எழுதி வச்ச செயல்ல பீரங்கியால் அடிபடுவான். இந்த 8ஆம் இடத்தை சொல்லும் பொழுது அந்த மாதிரி வருது. தசகாலம் சரியில்லைன்னா அந்த மாதிரி வருது. பீரங்கியால் அடிபடுவான் அப்படின்னு வந்து அந்த செயலில் வந்து அந்த வார்த்தை வருதுங்க. பீரங்கியால் அடிபடுவான்னு சொல்லிட்டு நான் கேட்டேன், இது எப்படிங்க சாத்தியம்? 5000 வருஷத்துக்கு முன்னாடி பீரங்கி இருந்திருக்குமா அப்படின்னா,
அது வந்து எப்படியோ எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு சில குரூப்லேருந்துலாம் என்னை தூயப்பட்டாங்க. அந்த மாதிரிலாம் நடந்தது. வாங்கடா ஏனுமாங்காயணும், நம்ம கரெக்டாக தானே கேட்குறோம். பீரங்கி எப்படிங்க அந்த காலத்தில் வந்திருக்கும்? புஷ்பக விமானம் அப்படின்னு வந்து சொன்னாங்க, சரிங்களா? அப்போ அது வந்து ராவணனுடையது. அது புஷ்பக விமானமாக கண்டிப்பாக ஹெலிகாப்டராக தான் இருக்கும், வானூர்தியாக தான் இருக்கும். சும்மா எப்படிங்க அப்படியே பறந்து போயிடுமா? ஒரு வேலை இருக்கலாம், அது வானூர்தியாக தான். அந்த டெக்னிக்கல் ஃபுல்லாக தமிழனோடது அப்படின்றாங்க. எல்லாத்தையுமே அடிச்சுன்னு போயிட்டான் வெளிநாட்டுக்காரன் அப்படின்றாங்க. அப்புறம் ஏன் பீரங்கி இருந்துருக்கக்கூடாது? மொத்தமாக அழிச்சிட்டாங்க. லெமோரியா கண்டம் எல்லாம் அழிஞ்ச உடனே எல்லாம் அழிஞ்சு போச்சு. தமிழ் அப்படிங்கிற விஷயமே இந்த கடைசியாக இந்த ஸ்ரீலங்காவில் இந்த நூலகத்தை எரிச்சாங்க பாருங்கள். அதில் இருந்து கொஞ்சம் நஞ்சமும் அதில் எரிஞ்சு புகையாக போச்சு எல்லாமே. தமிழன் தான் உலகத்துக்கே முன்னோடி. சித்திரை 1 அப்படின்னா மேஷத்தில் சூரியன் 1 டிகிரி. உங்களால் நம்ப முடியுதா பாருங்கள். அப்போது சித்திரை 1ங்கிறது என்ன? தமிழ். அப்போது சித்திரை 1ங்கிறது என்ன? தமிழனோட வாழ்வாதாரம் மிக்க அந்த கணக்கு. அப்போ அங்கிருந்து தானே தொடங்குது. ராவணன் 9 கிரகத்தையும் உள்ளங்கையில் வச்சுருந்தாங்க. ஐயோ, நான் விட்டுட்டு எங்கேயோ போயிட்டேன், சாமி சாரி, இருங்க வந்துட்டேன். அப்புறம் பீரங்கியை படமாக போட்டு வைத்துக் கொள்ளுதல், அதை வந்து இயக்கிறது, உங்களால் முடிஞ்சால் வாங்கி வச்சுக்கிறது, இதெல்லாம் ரொம்ப நல்லது. படமாக தான் நம்மளால் போட்டு வச்சுக்க முடியும். அப்புறம் தூக்கு தண்டனை கைதிகளுக்கு நீங்கள் நன்மை செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு ஆகச்சிறந்த நன்மைகள் வந்து சேரும். அது எப்படிங்கிறது தெரியல, அது பாருங்க. ஏவுகணைகளை படமாக போட்டு வைத்துக் கொள்ளும் பட்சத்தில் நன்மை உண்டாகும் அப்படிங்கிறதும் வந்து சொல்லப்படுகிறது. எப்பொழுதும் நீங்கள் புல்கை ஷர்ட் போடணும், புல்கை ஷர்ட்டு போடணும். அது போட்டிங்கன்னா ஆகச்சிறந்த நன்மைகள் உங்களை வந்தடையும். வீட்டில் கொசு வலையை பயன்படுத்துதல் நன்மை கிடைக்கும். இந்த காலத்தில் யார் பயன்படுத்துகிறாங்க? ஓகேங்களா? ஜன்னலில் வேணால் போடலாம். ஜன்னலில் வந்து அடுத்து ஒரு லேயர் போட்டு அந்த லேயரில் வந்து கொசு வலையை வந்து போட்டு வைக்கலாம். வீட்டில் கொசு வலையை பயன்படுத்துதல் மிகச்சிறந்த நன்மை. அப்புறம் வேலி கம்பிகளை வீட்டை சுற்றி வேலி கம்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆகச்சிறந்த நன்மை கிடைக்கும். அதே மாதிரி அகத்திக்கீரையை வந்து அடிக்கடி உணவில், இதெல்லாம் யாரும் சொல்லித்தர மாட்டாங்க, எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா தசாபுத்தி சரியில்லை, கஷ்டம் வரும்போதே கூட இதெல்லாம் வந்து சேர்த்துங்க. ஒரு 4 விஷயம் பக்காவாக நீங்கள் கையில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களை வீழ்த்தவே முடியாது. அகத்திக்கீரையை அடிக்கடி உணவில் சேர்த்து கொள்ளுதல், அகத்திக்கீரையை தானம் செய்தல், அகத்திக்கீரை மரத்தை வளர்த்தல் ஆகச்சிறந்த நன்மைகள் உங்களை வந்தடையும். ஒட்டகத்தை பார்த்தல், ஒட்டகப்பாலை குடித்தல், ஒட்டகத்துக்கு உணவளித்தல் மிகச்சிறந்த நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும். பாலைவன சுற்றுலாக்களை நீங்கள் மேற்கொள்ளும் பட்சத்தில் ஆகச்சிறந்த நன்மைகள் வந்து சேரும். கர்நாடக பகுதியில் சுற்றுலாக்கள் செல்லும் பட்சத்தில் ஆகச்சிறந்த மன நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். எப்பொழுதும் குதிக்காலை சுத்தமாக வைத்திருத்தல் மிகச்சிறந்த நன்மைகள் உங்களை வந்தடையும். லாடம், குதிரை லாடம் இருக்கு பாருங்க, இதை வந்து பார்வையில் படும்படி வச்சுக்கிறது, அதை வந்து அடித்து ஒரு கத்தியாக வச்சுக்கிறது, ஒரு பேனா கத்தி மாதிரி வச்சுக்கிறது, இதெல்லாம் ரொம்ப நல்லது. இல்லை வந்து வீட்டு வாசலில் தொங்க விடுறாங்க, அதெல்லாம் குதிரை லாடம். இது வந்து உங்களுக்கே பொருந்தும், உங்களுக்கு ரொம்ப நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி பேரிச்சம்பழத்தை தானமாக வழங்குதல், அடிக்கடி உணவில் சேர்த்து கொள்ளுதல் மிகச்சிறந்த நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். ஈச்ச மரத்தை வளர்த்தலும் உணவு, அதை வந்து பார்த்தீங்கன்னா ஈச்ச மரத்தை வளர்த்தல், அதன் உணவை வந்து உண்ணுதல் ஈச்சம்பழம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஆகச்சிறந்த நன்மையை வந்து சேரும். அரேபியர்கள் உருது பேசுபவர்கள், இவர்களுக்கு நீங்கள் வந்து உதவி செய்யும் பட்சத்தில் நல்ல நன்மை கிடைக்கும். கள்ளிச்செடியை வளர்த்தல், பார்த்தல், வீட்டின் அருகில் வளர்த்தல். வீட்டு முன்னாடி கள்ளிச்செடி வச்சுருந்தா என்னவோ சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் சார்ந்த விஷயம், சூரியன் சார்ந்த விஷயம். கள்ளிச்செடியெல்லாம் இந்த கள்ளியெல்லாம் இருக்குது பாருங்கள். சரி வேணாம், ரொம்ப போனோம்னா மாறுது. இப்பயே 50 பாயிண்ட் தான் வந்திருக்கிறோம், இன்னும் 140 பாயிண்ட்டுக்கு போனோம். 49 நிமிஷம் இப்பயே ஆகி போச்சு. கள்ளிச்செடியை வந்து வீட்டு பக்கத்தில் ஓரமாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் அது மாதிரி ஒரு படம் போட்டு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. தையல் மிஷினை அடிக்கடி பயன்படுத்துதல் நன்மை உண்டாகும். உடைகளில் நீங்கள் பின்னல் ஆடைகளை உபயோகப்படுதல், கைவினை பொருட்களை வந்து உடையில் வந்து பின்னல் ஆடையாக வந்து அதை வந்து நீங்கள் உபயோகப்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் ஒரு கர்ச்சிப்பாவது வச்சுக்கலாம். அப்புறம் உங்கள் அம்மாவோட தங்கச்சி சித்தி இல்லைங்களா, இல்லை எப்படியான சித்தின்னு யார் வந்தாலும் அவங்கக்கிட்ட சண்டை போடாதீங்க. சண்டை போட்டிங்கன்னா சிக்கல் வந்து சேர்ந்துடும். அதே மாதிரி பெட்ரோல் பங்கு உங்களுக்கு சாதகமாக செயல்படும்.
குரூடாயிலும் உங்களுக்கு சாதகமாக செயல்படும். எள்ளெண்ணெய், மண்ணெண்ணெய், தேங்காய், விளக்கெண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில், சூரியகாந்தி எண்ணெய், பாம் ஆயில் போன்றவைகளும் மிகச்சிறந்த முறையில் உங்களுக்கு உதவி செய்யும். இது எல்லாமே சதையும். ஓகேங்களா? அடிக்கடி நீங்கள் ஆயில் பாத் வந்து எடுத்துக்கிறது, நல்லா எண்ணெய் தேய்ச்சி நல்லா அங்கங்கே நல்லா மசாஜ் பண்ணி இது வந்து எடுத்துக்கிறது உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மையை செய்யும். பூராடம் சாதகம் என்பதால் கவுதாரியின் படத்தை நீங்கள் பார்வையில் படும்படி வைத்துக் கொள்ளுதல் நன்மை உண்டாகும். பூராடம் சாதகம் என்பதால் வருண பகவானின் ஸ்லோகத்தை சொல்லுதல், எழுதுதல் நன்மை உண்டாகும். பூராடம் சாதகம் என்பதால் காது கேளாதவர்களுக்கு உதவி செய்தல், அன்னதானம் செய்தல் நன்மை உண்டாகும். பூராடம் நட்சத்திரம் சாதகம் என்பதால் மல்லிகார்ஜுன சாமிக்கு நீங்கள் வந்து கோரிக்கை வைத்து கும்பிடிக்கை வைத்து வழிபடுதல், கும்பிடிக்கையை நிறைவேற்றும் அளவுக்கு அது வந்து நன்மையை செய்யும். ராஜராஜ சோழன் வரலாறு, யமதர்ம ராஜா வரலாறு, ராகு பகவான் வரலாறு, ஒட்டக வரலாறு, திராட்சை வரலாறு, சித்திரகுப்தன் மற்றும் முஸ்லிம் வரலாறு, காலபைரவர் வரலாறு, இதுக்குள்ளதான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கு. இதெல்லாம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு நன்மை உண்டாகும். மாதங்களில் அவள் பைத்தியக்காரா ஒழுக்கமா சொல்றானே, மாதங்களில் மாசி மாதம் எப்பொழுதும் உங்களுக்கு சாதகமாக செயல்படும். கருப்பு நிற ஆடைகளை அடிக்கடி பயன்படுத்துதல் வெற்றியை கொடுக்கும். அருணா கயிறு கட்டாம இருக்கவே கூடாது, கட்டினீங்கன்னா ரொம்ப நல்லது. நாதஸ்வர இசையை கேட்டல் ஆகச்சிறந்த நன்மைகள் உங்களுக்கு வந்தடையும். நாதஸ்வரத்தை வச்சுக்கிறது, நாதஸ்வரத்தை இசைக்கிறது அல்லது கேட்டல் நன்மை உண்டாகும். எண்களின் கூட்டுத்தொகை 4, அந்த 4 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் மிக்க எண்ணாக செயல்படும். இப்போ 1 + 1 + 1 + 1 எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா 4 வருது இல்லைங்களா? இப்போ 234 அப்படின்னா 202 + 2 + இல்லை 2 + 3 + 4 அது ஈக்குவல் டு கூட்டினீங்கன்னா 4 வரணும். எந்த விதத்திலேயாவது 4ஆம் நம்பர் வரணும். அது வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும். ஓகேங்களா? எப்பொழுதும் 4 என்கிற எண் கூட்டுத்தொகை வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக பொருந்தும், அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு வந்து கொடுக்கும். அதே மாதிரி கருடனை பார்த்தல், வளர்த்தல், உணவளித்தல் மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும். முஸ்லீம் நண்பர்கள் எப்பொழுதும் உங்களுக்கு துரோகம் செய்ய மாட்டாங்க. நல்லது செய்கிறாங்களோ இல்லையோ, பட் வந்து துரோகம் செய்ய மாட்டாங்க. சதய நட்சத்திரம் பிறந்தவங்க, அவங்க தெரியுமா அவங்க சதய நட்சத்திரம் பிறந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த பழக்க வழக்கம், அந்த ஒரு அமானுஷ்யமான பக்கம் நெருங்கினாலே அந்த ஒரு சுற்றியும் அந்த வளையம் அது வந்து அப்படியே உணர்த்தும். உங்களுக்கு எல்லாம் துரோகமெல்லாம் செய்ய மாட்டாங்க. முஸ்லீம் நண்பர்கள் இவங்கெல்லாம் பண்ண மாட்டாங்க. உருதுமொழி எப்பொழுதும் உங்களுக்கு சாதகமாக திகழும். உருதுமொழி பிப்ரவரி மாதமும் உங்களுக்கு சாதகமாக செயல்படும். நாகதேவி வழிபாடு எப்பொழுதும் உங்களுக்கு காப்பாற்றும். புத்து இருக்கிற இடத்துல போய் விளக்கேற்றுறது சாயந்தர நேரத்தில். அதே மாதிரி நாகதேவி வந்து அந்த ஆலயம் இருக்கும் பட்சத்தில் அந்த அம்மாவை வணங்குறது எல்லாமே உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். மந்திரத்தை கற்றுக்கொள்ளுதல், மந்திர உச்சாரணம் செய்தல் உங்களுக்கு சாதகம். மந்திரம் சொல்றது உங்களுக்கு ஜெயிக்கிறவங்க யாரா இருப்பாங்க அப்படின்னா இந்த சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான். மந்திரத்தில் வந்து எல்லாத்தையுமே மாங்காயை உழ வச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மந்திரத்தை எழுதுதல், மந்திரத்தை படித்தல், உபாசனை செய்தல் மிகச்சிறந்த நன்மை. உச்சாடனம், உபாசனை இல்லை, உச்சாடனம் செய்தல் மிகச்சிறந்த நன்மைகள் உங்களை வந்தடையும். சர்ச்சு, கோயில், கோபுரம், அதாவது சர்ச்சு கோபுரம், கோயில் கோபுரம், மசூதி கோபுரம், இந்த நிழலில் வந்து நீங்கள் வந்து ராகு காலத்தில் நனையிறது, அந்த நிழலில் வந்து நனையணும். இல்லை நேரம் கிடைக்கும் போது அந்த நிழலில் வந்து நனையணும். உங்களுக்கு வந்து மிகச்சிறந்த நன்மைகள் உங்களை வந்தடையும். அதே மாதிரி இந்த இடமெல்லாம் உங்களுக்கு அந்த நிழல் உள்ள இடமெல்லாம் சாதகம். ஏலக்காய் வந்து உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏலக்காய் தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் உங்களுக்கு சாதகமாக திகழும். அதுக்காக பாத்ரூமில் போயிட்டு என்ன செய்யணுமோ அதான் செய்ய முடியும். பட் இருந்தாலும் பாத்ரூம் வந்து உங்களுக்கு சாதகம். ஜீப்பு போன்ற வாகனங்கள் உங்களுக்கு மிக சிறந்த சாதகம். இந்த தார் போன்ற வாகனங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சாதகம். நடுஜாமம் அசைக்க முடியாத ஆற்றலை உங்களுக்கு தரும். இது எப்படி யூஸ் பண்ணுறது? எப்படியோ யூஸ் பண்ணுங்க. 12 மணிக்கு முழிப்பு வந்துருச்சுன்னா எஞ்சி உட்காந்து மெடிடேஷன் பண்ணுங்க. இதில் ஒரு சின்ன டிப்பு, அவ்வளோதான் எடுத்து சொல்கிறது. இந்த மந்திரம் இதெல்லாம் சொல்லுங்க. நடுஜாமம் உங்களுக்கு
அசைக்க முடியாத ஆற்றலை கொடுக்கும். ஆற்றல்னா அவ்வளோ பெரிய பவர் வந்து சேரும் மெடிடேஷன் பண்ணீங்கன்னா. தேனீக்கள் வளர்த்தல் நன்மை உண்டாகும். தேனை தானம் செய்தல் நன்மை உண்டாகும். தேனை அடிக்கடி சேர்த்து கொள்ளுதல் உணவில் மிகச்சிறந்த நன்மை உண்டாகும். ராஜாமணி, சூடாமணி, மணி அப்படின்ற பெயர் எது வந்தாலும் சரிங்க, மணிகண்டன் இது மாதிரி மணி வந்து சேர்ந்து வந்தாலே அவங்க வந்து உங்களுக்கு நல்லது செய்வாங்க. துரோகம் நல்லது செய்யலனாலே போயிட்டு போதுங்க, துரோகம் செய்யாமல் இருந்தாலே போதும். சனிக்கிழமை எப்பொழுதுமே உங்களுக்கு சாதகமான நாளாகும். அதுலேயும் அந்த 9:10 ராகு காலம் இருக்கு, பொன்னான காலம். தென்மேற்கு திசையும் உங்களுக்கு சாதகம். கோமேதகம் கல்பதித்த மோதிரத்தை அணிந்து கொள்ளுதலும் மிகச்சிறந்த சாதகம். இந்த விரல்ல போடணும் கோமேதகம் கல்பதித்த மோதிரத்தை. கசப்பு சுவையை அடிக்கடி பயன்படுத்தி கொள்ளும் பட்சத்தில் உங்களுக்கு உடல் நலம் தேரும், உடல் சீராக இருக்கும். விமான என்ஜினியரிங், விமானம் சார்ந்த சகல விதமான விஷயங்கள். ஒரு விமானம் வந்து விமானி என்ன சொல்லுவாங்க, இந்த ஓட்டுறாங்களே விமானம் ஓட்டுறாங்களே இப்படிலாம் பிடிச்சி ஆட்டுவாங்களே, இப்படி திருப்புவாங்களே, அந்த மாதிரி விமான ஓட்டி, விமானம் சார்ந்த சகல விதமான ஒரு என்ஜினியரிங் படிக்கிறது, ஏரோநாட்டிக்கல் படிக்கிறது, இதெல்லாமே ரொம்ப ரொம்ப சாதகம். சரிங்களா உங்களுக்கு? அதே மாதிரி கருப்பு உளுந்து அந்த ஊற வச்ச வாட்டரை வந்து குடிக்கிறது ஒரு சனிக்கிழமை ஆச்சுன்னா, கருப்பு உளுந்தில் வந்து வடை பண்ணி அந்த அம்மாவுக்கு படைச்சி, பத்ரகாளி அம்மனுக்கு படைச்சி பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கறது மிகப்பெரிய வெற்றியை தரும். அதே மாதிரி தாளம்பூ நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிங்கன்னா மிகச்சிறந்த வெற்றி உங்களுக்கு வந்து சேரும். பனைமரம் உங்களுக்கு சாதகம். பனைமரத்தை கூட படமாக போட்டு வச்சுக்கலாம், வளர்க்க முடியலனா கூட போதும். வீட்டு பக்கம் உடனே ஒரு பனங்காயை போட்டு நல்லா வளர்த்துங்க, பனைமரம் வளர்த்தும் உங்களுக்கு நன்மை உண்டாகும். கன் மெட்டல் இது உங்களுக்கு சாதகம். பலாப்பழ தானம், பலாப்பழத்தை உணவில் சேர்த்து கொள்ளுதல் நன்மை உண்டாகும். பலாமரத்தை வளர்த்தலும் நன்மை உண்டாகும். சில பேர் சொல்கிறாங்க வீட்டு பக்கத்தில் பலாமரத்தை வைக்காத அப்படிம்பாங்க. ஏன்னா அது ஏன்னே தெரியல. பலாமரம் புதன் சார்ந்த விஷயம், ரொம்ப வேலை செய்யும். புதன் இருந்தால் அறிவு இருக்கும், அங்கே நகைச்சுவை இருக்கும், இளமை இருக்கும், மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கும், மிகப்பெரிய இசை கருவிகள் இதெல்லாமே இருக்கும். ஆகச்சிறந்த நகைச்சுவை, பேச்சு, தர்க்கம் எல்லாமே பயங்கரமாக இருக்கும். அதை ஏன் அந்த வீட்டு முன்னாடி வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் தாராளமாக வைக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி கருங்கல் உங்களுக்கு சாதகமாக செயல்படும். கருங்கல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான். கத்திரிக்கோளை பயன்படுத்தி கொண்டு வரும் பட்சத்தில் நன்மை உண்டாகும். ஒரு மீசை வெட்டும் போது கத்திரிக்கோளை யூஸ் பண்ணுறது, சனிக்கிழமை யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப நல்லது. தந்தையின் அப்பாவிடம், அதாவது தாத்தாவிடம் வந்து பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் வாங்குறது. தாத்தான்னு யாராக இருந்தாலும் சரிங்க, ராகு தாங்க. ஆசீர்வாதம் வாங்குறது, அடிக்கடி ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப நல்லது. குழந்தைகள் விளையாடும் விளையாட்டு பொருட்கள், குழந்தைகளுக்கு விளையாட்டு பொருட்களை வாங்கி கொடுத்தல் நன்மை உண்டாகும். கொத்துமல்லி கட்டுக்கட்டாக உள்ள கொத்தாக உள்ள அனைத்தும் சதயமாகும். இப்போ நீங்கள் வந்து காலையில் ஒரு வேலையை ஜாக்கிங் போயிட்டு ரிட்டர்ன் வரீங்க அப்படின்னா கொத்தமல்லி கட்டுக்கு ஒன்று எடுத்துகிட்டு வந்து வீட்டில் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது நடக்கும். அது எப்படி சொல்கிறது, கொத்தமல்லி சட்னி சாப்பிடுங்க. அந்த கட்டாக இருக்கும்போது அது வந்து ராகு. இந்த கொத்தமல்லி கட்டு மொத்தமாக இருக்குன்னு வச்சோங்களா, அது வந்து ராகு. ஓகேங்களா? அதே மாதிரி 4ஆம் நம்பரு, 13ஆம் நம்பரு, 22ஆம் நம்பரு, 31ஆம் நம்பரு, இது வந்து இந்த தேதிகள் 4, 13, 22, 31ஆம் தேதிகள் உங்களுக்கு சாதகமாக செயல்படும். வயலட் கலர் உங்களுக்கு சாதகமாக செயல்படும். இதுதானே வயலட்டு இல்லையே, இது வயலட்டோ தெரியல. அப்புறம் பாம்பை பார்த்தா உங்களுக்கு அதிர்ஷ்டங்க. சர்ப்ப வழிபாடு நன்மை தரும். என்னடா இது பாம்பை பார்த்தா பெரிய கஷ்டம் வந்துடும், பயமாக படையே நடுங்குதாமா, அந்த மாதிரி பாம்பை நான் எதுக்கு பார்க்கணும்? பார்த்தா அதிர்ஷ்டம். அருகம்புல் ஜூஸ் குடித்தல் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அருகம்புல்லை வந்து மாலையாக கட்டி பத்ரகாளி அம்மனுக்கு அதை வந்து மாலையாக போட்டு வணங்குதல் மிகச்சிறந்த நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். சிங்கத்தை வளர்த்தல், சிங்கத்திற்கு உணவளித்தல், சிங்கத்தை படமாக போட்டு வைத்துக் கொள்ளுதல் பத்ரகாளி அம்மனோட வாகனம். இது வந்து வெற்றியை கொடுக்கும் உங்களுக்கு. ஒரு கீ செயினில் ஒரு சிங்கம் வந்து பொம்மை இருக்கிறது மாதிரி அதை கூட வாங்கி போட்டு வச்சுக்கலாம். காளகஸ்தியில் ராகு கேது பூஜைகளில் கலந்து கொள்ளுதல் நன்மை உண்டாகும். அதே மாதிரி புத்து இருக்கு பாருங்க, அதுக்கு பால் ஊத்துறது, முட்டை வைக்கிறது, சயின்டிஃபிக்காக இது எந்த அளவுக்குன்னு தெரியல. அந்த புத்துக்கு வந்து விளக்கேற்றுறது சாயந்தரம் ஆச்சுன்னா சனிக்கிழமையில மிகச்சிறந்த நன்மை வந்து கொடுக்கும். அப்பளத்தை வந்து உணவில் சேர்த்துக் கொள்ளுதலும் நன்மை உண்டாகும்.
ஏசி போட்ட ரூம்புகள் அனைத்துமே சதயமாக செயல்படும். எப்படி? அப்போ இமிடியட்டாக வாங்கி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு ஏசி வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லது நடக்கும். எலிப்பொறி, எலி கூண்டு, இது எல்லாமே சதயமாக செயல்படும். அப்போ அதை கூட ஒன்று வாங்கி பக்கத்தில் வச்சுக்கலாம், எலியை பிடிச்சி விடலாம், முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள். அப்புறம் மணல் கடிகாரம் இருக்குது பார்த்தீங்களா, இப்படி திருப்பினா இந்த பக்கம் கூட்டம், இப்படி திருப்பினா இந்த பக்கம் கூட்டம். எதையாவது ஒன்றாவது பண்ணுங்க சாமி. எழுதுறீங்களா இல்லையா? என்னதான் பண்ணிட்டு இருக்கிறீங்க? இன்னும் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது, விட போகிறதில்ல உங்களே. ஓகேங்களா? அப்போ அந்த மணல் கடிகாரம் உங்களுக்கு சாதகம். இந்த டியூபு, டயரு, கம்ப்யூட்டர், டியூபு, டயரு, கம்ப்யூட்டர், டேட்டா அனாலிசிஸ், செல்ஃபோனு, இது சார்ந்த துறைகள், இது சார்ந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இது சார்ந்த துறைகள், தொழில்கள், வேலை, இது எல்லாமே ராகு பகவானோட காரகம். அப்போது இது தெரிஞ்சிருந்து இந்த சதய நட்சத்திரக்காரங்க இந்த துறையில் வேலை தெரிஞ்சிருந்து விட்டுட்டு வேற ஏதாவது பார்த்தீங்கன்னா திரும்ப கூட இதில் செய்யலாம். வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சகல விதமான விஷயங்களிலும் தைரியமும் வைராகியமும் உங்களை எப்பொழுதும் காப்பாற்றி கொண்டே இருக்கும். மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள். உள்ளன் ஸ்வெட்டர் அப்படிம்பாங்களா, உள்ளன் கிளாத் அப்படிம்பாங்க பார்த்தீங்களா, அது உங்களுக்கு சாதகமாக செயல்படும். பிரெக்னன்சியாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு உதவி செய்கிறது மிகச்சிறந்த நன்மைகள் உங்களை வந்தடையும். அதே மாதிரி இப்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, குளிக்க போகிறோம், பாத்ரூம் போகிறோம், இப்படி ஷவரை ஓப்பனாக திறந்து விட்டு தலைமையில் ஃபுல்லாக சடன்னு ஊற்றிப்போம். அப்படி குளிக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? மூலநூட்டில் சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த காலத்தில் பாத்ரூம் இல்லை, ஒன்றும் இல்லை, எங்கேயா அந்த குளத்தில் கிணத்துல போய் குளிப்போம். ஓகேங்களா? முதல்ல இப்படி காலை லைட்டாக வச்சு அப்பா சில்லுனுக்குது அப்படிம்போம் இல்லையா, அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி கடைசியில் கழுத்து வரைக்கும் தண்ணி அப்படி மூழ்கி எழுந்திருப்போம். அப்போ ஒரு அதிசயம் நடக்குது. கெட்ட சூடு உன்னை விட்டு போகுது. பாதத்தில் தொடங்கி அப்படியே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சூட்டை மேலே ஏற்றிக்கிட்டே வரீங்க. அதுதான் உண்மை. அப்புறமா தலைக்கு முடிஞ்சு தலையிலேருந்து வெளியேறி போயிடும் சூடு. அந்த கெட்ட சூடு என்னடா பண்ணுது அப்படின்னா, நோய்களை உருவாக்கக்கூடியது. அதுதான் ஒரு மனுஷனோட உடல்ல. அதை இந்த மாதிரி கிளீனாக குளித்தோம்னா அது வெளியேற்றிடலாம் கெட்ட சூட்டை. அதனால் போன உடனே சவரை திறந்து விடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக காலிலேருந்து ஊற்றிட்டே தலைக்கு அப்போ கடைசியாக ஊற்றுங்க. உங்களுக்கு கெட்ட சூடு போயிடும், நோய்கள் வராது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் கேது தசை நடக்கும் பட்சத்தில் தர்பை புல் இருக்குது பார்த்தீங்களா, கேது தசை நடந்தாலோ கேது தோஷம் விலகணும்னு நீங்கள் உங்களுக்கு நினைச்சாலோ தர்ப புல்லை போட்டு கொஞ்சம் தண்ணியில் போட்டு ஊற வச்சு அந்த தண்ணியில் குளிச்சிங்கன்னா கேதுவால் உண்டான சகல விதமான தோஷங்களும் தொந்தரவுகளும் உங்களை விட்டு நீங்கும். சுக்கிர தசையோ சுக்கிர தோஷமோ திருமண தோஷம் வராது, அது சொந்த ஜாதகம் தான் பேசும். என்ன பண்ணாலும் இந்த சுக்கிர தசையோ சுக்கிர பகவானால் உண்டான தோஷங்கள் எல்லாம் போகணும் அப்படின்னா கொஞ்சம் மொச்சக்கட்டை போட்டு தண்ணியில் ஊற வச்சு குளிக்கலாம். இந்த நவ்வா பல இலை இருக்குது பாருங்கள், அந்த இலையை போட்டு ஊற வச்சு குளிக்கலாம். ஓகேங்களா? இது மாதிரி பண்ணும் பொழுது அந்த சுக்கிரனால் உண்டான தோஷங்கள் உங்களை விட்டு அகலும். ஓகேங்களா? சூரிய தசை நடந்து கொண்டு இருக்கும் பட்சத்தில் இந்த எருக்க இலை இருக்குது பாருங்கள், சூரிய தசையோ சூரியனால் உண்டான தோஷமோ பித்ரு தோஷமோ இருக்கிறவங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கோதுமை இல்லைன்னா எருக்க இலை இதை ஊற வச்சு அந்த வாட்டரில் குளிச்சிங்கன்னா மிகச்சிறந்த நன்மைகள் உங்களை வந்தடையும். 1 மணி நேரம் 3 நிமிடங்கள் போட்டு அப்புறம் சந்திர தசை நடக்குது அப்படின்னா கொஞ்சோண்டு எள்ளு போட்டு கொஞ்சோண்டு நெல் போட்டு ஊற வச்ச வாட்டரில் இல்லைன்னா முருங்கை இலை உருவி கொண்டாந்து அது ஊற வச்ச வாட்டரில் குளிச்சிங்கன்னா சந்திரனால் உண்டான தோஷங்கள் உங்களை நீங்கும். சந்திர தசை நல்லா நடந்துட்டு இருந்துச்சுன்னா திங்கட்கிழமை தோறும் இதை பண்ணிங்கன்னா சந்திரனால் உண்டான தோஷங்கள் எல்லாமே விலகும். அவரால் வரக்கூடிய கஷ்டங்கள் உங்களுக்கு மட்டுப்படும். செவ்வாய் தசை நடந்துட்டு இருக்கும்போது கொஞ்சோண்டு துவரம் பருப்பு இல்லைன்னா கருங்காரி மர இலை இருக்கு இல்லைங்களா, அதை போட்டு ஊற வச்சு அதில் குளிச்சிங்கன்னா செவ்வாய் தோஷம் விலகும். செவ்வாயால் உண்டான கெடுபலன்கள் உங்களுக்கு குறையும். செவ்வாய் தசை நன்மையை செய்யும். ராகுவால் உண்டான தோஷங்கள் உங்களுக்கு விலகணும் அப்படின்னா கருப்பு உளுந்து கொஞ்சம் போட்டு ஊற வச்ச வாட்டரில் அல்லது அந்த அருகம்புல் போட்ட ஊற வச்ச வாட்டரில் குளிச்சிங்கன்னா ராகு தோஷம் விலகும். குருவால் உண்டான தொந்தரவுகள் பிரச்சனைகள் குரு தோஷம் விலக இந்த கொண்டை மான் அப்படிம்பாங்க, மலைவேம்பு மர இலை இல்லைன்னா கொண்டை கடலை இதை போட்டு ஊற வச்ச வாட்டரில் வியாழக்கிழமை குளிச்சிங்கன்னா குரு தசையும் நல்லது பண்ணும், குரு தோஷமும் விலகும். அதே மாதிரி
சனி பகவான் தசை நடத்தி கொண்டு இருக்கும் பட்சத்திலோ, சனி பகவானால் தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும் பட்சத்திலோ, இந்த கருப்பு எள்ளு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஊற வச்ச வாட்டரு, இல்லைன்னா கொடம்புளி இலை இருக்குது பார்த்தீங்களா, கொடம்புளி மர இலை, அதை வந்து போட்டு ஊற வச்ச வாட்டரு, இல்லைன்னா வன்னி மர இலை, இதை ஊற வச்ச வாட்டரில் வந்து குளிச்சிங்கன்னா சனி பகவானால் உண்டான சகல தோஷங்களும் உங்களை விட்டு அகலும். புதன் தசை நடந்து கொண்டு இருக்கும் பட்சத்தில் நாயுருவி இலை இருக்கு இல்லைங்களா, அதை வந்து உருவி கொண்டாந்து போட்டு ஊற வச்சு அந்த வாட்டரில் வந்து குளிக்கிறது, இல்லைன்னா கொஞ்சோண்டு பச்சை பயிர் இருக்கு இல்லைங்களா, அந்த பச்சை பயிர் போட்ட வாட்டரில் வந்து குளிக்கிறது. இது எல்லாமே உங்களுக்கு வந்து புத பகவானால் உண்டான தோஷங்கள் உங்களை விட்டு அகலும். அப்புறம் துளசி செடியையும் தொட்டான் சினங்கி செடியையும் ரெண்டையும் வேறு பிக்காமல் பிச்சுட்டு வந்து ஒன்றா கட்டி உங்களுடைய துளசி மாடத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நட்டு அதற்கு முதல் நீராக மொச்சை கொட்டை ஊற வைத்த நீரை ஊற்றி அதை நன்றாக பாதுகாத்து அது வளர 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 ஒரு வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா இந்த ஒரு ஊதுபத்தி கொளுத்தி இந்த பக்கம் ஒரு 3 சுத்து, இந்தாண்ட ஒரு 3 சுத்து, இப்படி ஒரு 3 முறை வளம் வந்து, இப்படி ஒரு 3 முறை வளம் வந்து நீங்கள் வந்து வேண்டிக்கிட்டே வந்தீங்கன்னா புருச்சம் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வராது, பிரச்சனைகள் களையப்படும். அப்புறம் ஒரு எக்ஸாம் போகிறீங்க, ஒரு எக்ஸாம் போகிறீங்க, நேர்முக தேர்வு போகிறீங்க, இல்லைன்னா தேர்வு எழுத போகிறீங்க, இல்லைன்னா ஒரு சில விஷயங்கள் படிக்கும்போது புரிய மாட்டேங்குது, எப்படி படிக்கும்போது புரிய மாட்டேங்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களுக்கு விடை தெரிய மாட்டேங்குது, அறிவுபூர்வமான விஷயங்கள். இதுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சோண்டு பச்சை பயிரை ஊற வச்சு சாப்பிட்டுட்டு அந்த வேலையை கவனிங்க. வெற்றி நிச்சயம். நேர்முக தேர்வு, போட்டித் தேர்வு, எந்த தேர்வாக இருந்தாலும் சரி, வெற்றி நிச்சயம். கணக்கு வல்னா வந்துடும், அறிவு மேம்படும். புதன்கிழமை தோறும் இதை சாப்பிடுங்க, ஞாபக மறதி இருக்காது. அப்புறம் காலையில் எழுந்த உடனே இப்படி பண்ணிட்டு முதல்ல முழிக்கிறது உள்ளங்கையில் முழிங்க, ரொம்ப நல்லது நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சமையல் செய்யும் பொழுது சமையலறையில் ஊறுகாய் இல்லாமல் இருக்கவே கூடாது. ஊறுகாய் மகாலட்சுமி குபேரன் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. குபேரனுக்கு பிடிச்ச உணவே ஊறுகாய் தான். அப்போது சுக்கிரன் புளிப்புன்னாங்க, மகாலட்சுமி சரியாக தான் போச்சு, ரைட்டு. அப்புறம் வீட்டில் வம்சாவளியில் உள்ள பெரியோர்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள் இவங்க இருப்பாங்க இல்லைங்களா, பெரியவங்க, இவங்களை வந்து மதிக்காமல் போனால் நல்லது நடக்காது. அட்லீஸ்ட் ஒரு நல்ல நாள், ஒரு தீபாவளி, ஒரு பிறந்த நாள், இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு தீபாவளி, பொங்கல், உழவர் திருநாள், இன்றைக்கி வந்து வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு திருமண நாள், இந்த நாட்கள் எல்லாம் வந்து வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட ஒரு அமாவாசை, ஒரு பௌர்ணமி, பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். அப்போ தான் நல்லது நடக்கும். சில பேர் சொல்லுவாங்க அவங்ககிட்ட இருக்கிறது என்கிட்ட வந்துடும், என்கிட்ட இருக்கிறது உங்கள்கிட்ட வந்துடும். அதெல்லாம் இல்லை. அவங்க ஆசீர்வாதம் பண்ணணும். ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி காலம்னா ஒரு ரூபா வாங்கிக்கிங்க, ரொம்ப நல்லது நடக்கும். சரிங்களா? அதே மாதிரி அம்மா அப்பா காலில் விழுங்க, அப்பவும் நல்லது நடக்கும். பெண்கள் வளையல் அணியாமல் எந்த வேலையுமே செய்யக்கூடாது. ஒரு சமையல் பண்ணும்போதோ இல்லை வந்து இதை எடுத்து கொடுன்னு சொல்லும்போது வெறுங்கையில் கொடுக்குறதோ அதை வந்து பண்ணிங்கன்னா மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். வளையல் பண்ணாமல் சோறு கூட பரிமாறக்கூடாது வளையல் இல்லாமல், அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. அப்புறம் விளக்கேற்றினதுக்கப்புறம் எந்த விஷயத்தையும் கடன் கொடுக்காதீங்க. நாளைக்கு தரன் வந்து யாராவது கேட்டாங்கன்னா போயிட்டே வா, நாளைக்கு வா, காலையில் வா அப்படின்னு சொல்லிவிடுங்க. இந்த மாதிரி வந்து கடன் கொடுக்குற வேலையே இருக்கக்கூடாது. அதே மாதிரி வியாழக்கிழமைகளில் வந்து பார்த்திங்கன்னா விருந்துண்ண போகிறது. எப்படி ஒரு ஃப்ரெண்டு கூப்பிட்டாரு, நான் இப்போ அங்கே சமைச்சு போடுறாங்களாம், விருந்துக்கு அழைச்சாரு, நான் போனேன், சாப்பிட்டேன், வந்தேன். வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த வேலையை பண்ணிங்கன்னா 2 பேருக்கும் சண்டை வந்துடும். நீங்களும் கூப்பிட்டு போடாதீங்க, நீங்களும் போகாதீங்க. வியாழக்கிழமை அப்பேற்பட்ட நாள் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. இத்தனைக்கும் குருவோட நாள், உலக குரு பகவான், காலபுருஷ தத்துவத்துக்கு 9ஆம் இடம். உனக்கு என்ன லக்னமோ அந்த லக்னத்துக்கு 9ஆம் இடம் சனி பகவானாக வந்தால் கூட அவர் தான் உங்களுடைய குரு. ஆனால் உலகத்துக்கு குரு இந்த குரு பகவான். அது பொதுவான சமாச்சாரம். உங்கள் குரு யாருங்கிறத பார்த்து கெட்டியாக பிடிச்சிங்க. சரிங்களா? வியாழக்கிழமை இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்க, வியாழக்கிழமை பண்ணாதீங்க. அப்புறம் மாலை 6 மணி ஆச்சுன்னா விளக்கேற்றிடணும் வீட்டில். சாயந்தரம் 6 மணி ஆச்சுன்னா கம்பல்சரி விளக்கேற்றி. அப்போ தான் தெய்வ கடாட்சம் உருவாகும். நெருப்பையும் தண்ணீரையும்
யாரெல்லாம் சிக்கனமாக பயன்படுத்துறீங்களோ அவங்க வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்வாள். சரிங்களா? வீட்டில் யாரையும் அப்புறம் சனியனேன்னு திட்டாதீங்க. ஏன் அப்படின்னா சனி பகவான் மாதிரி ஒரு உன்னதமான ஒரு மிகச்சிறந்த நீதியை நிலைநாட்டக்கூடிய, உழைப்பை தரக்கூடிய, ஆயுளை விருத்தி பண்ணக்கூடிய, சோம்பேறித்தனத்தை அகற்றக்கூடிய அந்த தெய்வம் யாருன்னா சனி பகவான் ஒருத்தர் தான். ஆயுளுக்கு காரகன் அவரும் தான். அவர் இல்லைன்னா உழைப்பையே மறந்துடுவாங்க. அப்பேற்பட்ட உழைப்பை, மிகச்சிறந்த உழைப்பை கொடுக்கக்கூடியவர் அவர் தான். அவர் இல்லைன்னா உழைக்கவே முடியாதுங்க. இந்த கோச்சாரத்தில் சனி பகவான் வந்து எத்தனை பிரச்சனைகள் கொடுத்தாலும் சரி, அவரால் எந்த பிரச்சனையும் யாருக்கும் வராது. ஆனால் இந்த கோச்சார சனி பயிற்சி பலன்கள் யாருக்கும் தொந்தரவே பண்ண மாட்டாங்க. ஆனால் 8ஆம் இடத்துல மறைஞ்சால் மட்டும், அது என்னைக்கு மறைகிறாரோ அன்னையிலேருந்து வெளிச்சத்துக்கு வர வரைக்குமே பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு எழணும், 7 மணிக்கு எழணும், இல்லை 4 மணிக்கு எழணும் அப்படின்றவங்க எல்லாமே 4 மணி நேரம் லேட்டாக தான் எழுந்திரிப்பான். சோம்பேறித்தனம் பிடிச்சான் 8ஆம் இடத்துல போனால் மட்டும்தான் பிரச்சனை. இந்த கோச்சாரத்தில் சனி பகவான் மற்ற எந்த இடத்துல இருந்தாலும் சரிங்க தப்பிச்சுக்குவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கம்பல்சரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய கிரகத்திலேயே அவர் தான் முதன்மையானவர். சனி பகவான் கொடுக்கலன்னா யார் அவருக்கு தான் கொடுக்கக்கூடிய தகுதியே இருக்குது அப்படின்றது வந்து அருளப்படுகிறது. ஏன்னா அவர் கர்ண பரம்பரையை சார்ந்தவர் என்று அருளப்படுகிறது. சூரியனுக்கு மகன், கர்ணனுக்கு அண்ணன். இந்த வழியில வரார். அவர் வந்து தவறு செய்வாரா? மாட்டார். அப்பேற்பட்ட கிரகத்தை சனியனேன்னு சொல்லிட்டு ஒருத்தனை திட்டத்துக்கு யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப தவறு. ஜீவனம் செய்ய முடியாதுங்க சனியனேன்னு திட்டினீங்கன்னா. உழைப்பை மறந்துடுவீங்க. மகா துன்பமே உங்களுக்கு வந்தடையும். மனசு இன்னையோட விட்டுருங்க அந்த மாதிரி திட்டாளா இருந்தா. சரிங்களா? வீட்டில் பெண்களின் அழுகுரல் இருக்கவே கூடாது. பெண் அப்படின்னாலே பின்புத்தினா அது வேற விஷயம். திட்டாத சாமியே. பெண்களோட அழுகுரல் வந்து மிக மிக மோசமான விளைவை வந்து ஏற்படுத்தும். முடிஞ்ச அளவு சந்தோஷமா வச்சுக்கணும். வீட்டில் பெண்கள் அழுக வந்தால் தயவு செஞ்சு அழாதீங்க. சத்தமாக அழுற வேலையும் இருக்க வேண்டாம். எங்கேயாவது வெளியில் போயிட்டு கூட எங்கேயா பார்க்கில் உட்காந்து கூட பேசாமல் அழுது கூட வந்துருங்க. வீட்டில் அழாதீங்க. மகாலட்சுமி வாசம் செய்ய மாட்டாங்க. அப்புறம் நீங்கள் பிறந்த திதியின் தேவதையை வணங்கும் பட்சத்தில் பித்ரு தோஷம் விலகும், திருமண தடைகள் உடைபடும், குழந்தை பாக்கியம் உண்டாகும், உறவு விரிசல் சரியாகும். நீங்கள் பிறந்த திதியின் தேவதையை வணங்கும் பட்சத்தில், என்ன திதியில் பிறந்தீங்களோ அதை அப்படி போட்டுட்டு ஆஸ்ட்ரோ ராஜகணபதினு போட்டீங்கன்னா வந்துடும். பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. அதே மாதிரி நீங்கள் பிறந்த கர்ணநாதனை வணங்கும் பட்சத்தில் உங்களுடைய கடன் அடையும், தொழில் விருத்தி அதிகமாகும், அந்த தொழில் விருத்தியால் வரக்கூடிய வருமானம் இரட்டிப்பாகும். ஒரு உயர் பதவி கிடைக்க மாட்டேங்குது எனக்கு, ஆளுமை மிக்க பதவி கிடைக்க மாட்டேங்குது எனக்கு, கௌரவ பதவிகள் கிடைக்க மாட்டேங்குது எனக்கு, பெரிய இஷ்யூவா இருக்குது உங்களால அப்படின்னா மலை மேல இருக்கிற சிவன்கிட்ட போங்க, ஒரு மாலையை போடுங்க, ஒரு பால் அபிஷேகம் பண்ணுங்க, ஒரு கற்பூரம் கொளுத்தி அப்படியே நெடுஞ்சான் கட்டையாக அப்படியே உளுந்துருங்க அவர்கிட்ட. கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிரும். அப்புறம் வெற்றிலை பாக்கு போடுதல் ஆயுள் விருத்தியை கொடுக்கும். ஏன் அப்படின்னா அந்த வெற்றிலை பாக்குல 9 கிரகமும் இருக்குது, அதனால ஆயுளை கொடுக்கும். நான் வந்து 100 மாடி கட்டடத்தில் பெங்களூரில், மெட்ராஸில், கோயம்புத்தூரில், மும்பையில் பெரிய கட்டடத்தில் உட்காந்து காலாடிக்கிட்டு டை கட்டிட்டு உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். நீ வந்து உத்தரவாக போடும்பியா? எப்படியா? போட்டா போடு, போடாட்டி போ. ஆயுள் அதிகரிக்கும். ஓகேங்களா? நம்ம இந்த சதய நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏகப்பட்டதை பார்த்துட்டோம். உங்களுடைய பிராப்தம் தான், உங்களுடைய கர்மா தான். உங்களுக்கு கொடுப்பனை இருந்துச்சுன்னா இது ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருப்பீங்க. சரிங்களா? அப்போது இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு கரெக்டாக வந்தீங்கன்னா தசா நடத்துகிற கிரகம் நன்மையானதாக, யோகமானதாக 100% உங்களுக்கு நன்மையை செய்து கொண்டு இருக்கும் பட்சத்தில் கூட இதில் ஏதாவது ஒன்று எடுத்து பர்ஃபெக்ஷனாக நீங்கள் வந்து உங்கள் கூட சேர்த்துக்கிட்டு ஆத்ம திருப்தியாக செய்யும் பட்சத்தில் அந்த 100 மடங்குங்கிறது வந்து 1000 மடங்காக மாறும். அதே மாதிரி எந்த பரிகாரமாக நீங்கள் எடுத்து பண்ணுறீங்க, இதில் நான் இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கேன், ஏதாவது ஒன்று எடுத்து பரிகாரமாக பண்ணுறீங்க, அதுக்கு 48 நாள் ஒரு மண்டலம் என்பது மிக மிக அவசியம்.
இல்லை 48 வாரம் என்பது ஒரு மண்டலம் என்பது மிக மிக அவசியம். அதுக்கப்புறம் தான் நன்மை நடக்க துவங்கும் அப்படிங்கிறத தயவு செய்து புரிந்து கொள்ளுதல் வேண்டும். முடிஞ்ச அளவுக்கு அள்ளி தெளிச்சாச்சு. சந்தோஷமா இருங்க தமிழ் நெஞ்சங்களே, சரிங்களா? அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்கவென எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி அன்பு தமிழ் நெஞ்சங்களே, நன்றி.